கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இந்த ஒரு வேத ஆராய்ச்சி வகுப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம பார்த்து வருகிற ஒரு தலைப்பு வாட் பாஸ்டர் ரசல் செட் என்ற தலைப்பின் கீழாக அறுவடை முடிவு பற்றி, எண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அதை பற்றின ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து வருகிறோம். அந்த வகையில 4 பாகங்கள் நம்ம முடித்திருக்கிறோம் தேவனுடைய கிருபையில. இந்த ஒரு 4 பாகங்கள் பின்னாடி கிட்டத்தட்ட சில மாதங்கள் கேப் ஆயிடுச்சு இந்த 5வது பாகம் வருவதற்கு, ஒரு சில சூழ்நிலை நிமித்தமாக. ஆனாலும் தேவன் கிருபையினால இந்த 5வது பாகத்தை நம்ம பார்ப்பதற்கு தேவன் கிருபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு 5வது பாகத்தை நம்ம இரு பிரிவாக பிரித்திருக்கிறோம். பார்ட் A 5A, பார்ட் 5B என்று அங்கு பிரித்திருக்கிறோம். எனவே சகோதர சகோதரிகள், இந்த ஒரு காரியத்தை நீங்க பொறுமையாக 2 பாகங்களாக 5வது பாகத்தை 2 பிரிவுகளாக கேட்கும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்கள் நம்ம அந்த பார்த்துட்ட 4 பாகங்கள், ஒருவேளை ஏதேனும் கேள்விகள் இருக்கலாம், ஒருவேளை குழப்பங்கள் கூட இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க தாராளமாக நீங்க என்னிடம் தெரியப்படுத்தலாம். அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை ஏதேனும் மாற்று கருத்துகளோ இல்லை ஏதேனும் எங்கேயாவது தவறுகள் நடந்திருக்கும் பட்சத்துல நீங்க அதை கூட நீங்க தெரிவிக்கும் போது அது வரக்கூடிய நாட்கள்ல அது கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப உதவியாக அங்க இருக்கும் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்முடைய ஸ்டடியோடைய நோக்கம் என்னன்னா, அறுவடை முடிவு பற்றி. பிரதர் ரசல் அவர் மரிக்கக்கூடிய அந்த டைம்ல 1916ஆம் ஆண்டு அவர் மரிச்சார் என்று சொல்லும் போது அவர் என்ன ஒரு நம்பிக்கையில, என்ன ஒரு விசுவாசத்துல இருந்து அவர் மரிச்சிட்டார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். 1. 2வது விஷயம், பிரதர் ரசல் அவர் பேசிட்ட காரியங்கள் அநேக விஷயம் இருக்குது. அதை நாம சரியான வகையில ஒரு ஆர்டர் பண்ணி அதை நாம தெளிவான வகையில புரிந்து கொண்டு, மிக முக்கியமா வேத வசனங்கள் ஓடு நம்ம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்ணி தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு மெத்தடு ரொம்ப உதவியாக அங்க இருக்கு. இப்ப நாம பாகம் 5 பார்க்க போறோம். இந்த பாகம் 5 நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. இது நம்ம கண்டுபிடிச்சோம் டிவைன் பிளான். இந்த அறுவடை கால பகுதியை நம்ம எப்படி பிரிக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி தேவன் அந்த சம்பவங்களை எப்படி ஆர்டர் பண்ணிருக்கிறாங்க என்பதை நம்ம ஒரு எளிமையாக புரிந்து கொள்வதற்கு பிரதர் ரசல் பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவர் கொடுத்துட்ட விளக்கங்களின் அடிப்படையில, மிக முக்கியமா வேத வசனங்களுடைய ஆதாரத்தோடு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ நம்ம 1914 ஒரு மிக முக்கியமான வருஷம், ஒரு எதிர்பார்க்கப்பட்ட வருஷம். 1914க்கு பின்னாடி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப 1914க்கு பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ராக்காலம் ஒன்று வரக்கூடிய விஷயமா இருக்குது. ராக்காலம் வந்ததுக்கு பின்னாடி ஒரு சோதனை காலம் இருக்குது. அந்த சோதனை காலத்துக்கு அப்புறம் தான் கதவு மூடப்படும் என்பதை கண்டுபிடிக்கிறோம். கதவு மூடப்படும் போதே முத்திரையிடப்படுதலும் அதோடு முடிகிறது என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா அது எப்போ என்று நமக்கு தெரியாது. அதற்கு பின்பதாகத்தான் சபை மகிமை அடைந்த பிற்பாடு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த பாபிலோன் மேல 1881 பரமழைப்பு அங்க முடிந்து போனாலும் 1881க்கு பின்னாடி கூட தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு வாய்ப்புல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சபையுடைய மகிமை அடைவது இன்னும் நிறைவேறவில்லை. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா சபையுடைய நிறைவேறுதல்,
த கம்ப்ளீஷன் ஆஃப் தி சர்ச் அது இன்னும் முடியல. பட் பிரதர் எதிர்பார்த்தாங்க 1881, பட் அது நடக்கல. ஆனா இன்னமும் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்ப எப்போ சபை மகிமை அடையறாங்க, நிறைவேறுது அப்படின்னு சொல்லும் போது, கடைசியங்க மகிமையாக்கப்படும் போது இந்த பாபிலோன் மீதான ஒரு வாதைகள் அங்க அனுப்பப்படுது, அல்லது பாபிலோன் மீதான ஒரு நியாய தீர்ப்பு செலுத்தப்படுகிறது. ஆல்ரெடி பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு 1878, ஞாபகம் நினைக்கிறோம். உங்கள் வீடு மன்னிக்கணும், பாபிலோன் விழுந்தது என்று. பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட். பட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய அந்த வாதைகள், அந்த அழிவு, டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவாங்க, பாபிலோனுடைய அழிவு அது நடக்கும் சபை நிறைவடைந்ததுக்கு பின்னாடி. இதெல்லாம் என்ன பண்ணியாச்சுன்னா கடந்த நாட்கள் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாபிலோனுடைய அழிவை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த 5ஆம் பாகத்துல நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப நாம கண்டுபிடிக்கலாம், இந்த 5ஆம் பாகத்தை தொடர்ந்து பாபிலோனுடைய அழிவை தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியங்கள் இந்த 5ஆம் பாகத்துல பார்க்கிறோம் என்று சொல்லும் போது என்ன காரியம் நடக்க போகுது. இதை பத்தி ஏற்கனவே ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம கடந்த கிளாஸ்ல டச் பண்ணிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, சகோதர சகோதரிகளே, 1914 இருந்து நம்ம எடுக்க போறோம். ஏன்னா அந்த டைம்ல இருந்து தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு கடைசி நாட்கள் 2020 வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த ராக்காலம் வருவதற்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு காரியம், மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்க வேண்டும். பிற்பாடு அதன் விளைவாக சபை மீதான ராக்காலம் அங்க வருகிறது. அதைத் தொடர்ந்து கதவு அடைக்கப்படுதல் நடக்குது. கதவு அடைக்கப்படுதலுடைய அர்த்தம் சபை மகிமையாக்கப்படுறாங்க, அல்லது வேற அர்த்தம் சபை நிறைவடையுது என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் சபை நிறைவடைந்ததுக்கு பிற்பாடு வாதைகள் ஊற்றப்படுகிறது. அதிலிருந்தே துவங்குது உபத்திரவ காலம் என்று நாம கண்டுபிடிக்கிறோம், டைம் ஆஃப் ட்ரபிள். அப்போ சபை நிறைவடைந்த பிற்பாடு இந்த வாதைகள் ஊற்றப்படுகிறது. அப்ப அதுவே உபத்திரவ காலத்துடைய ஒரு பிகினிங்கா இருக்கு. அப்ப இந்த உபத்திரவ காலத்துடைய பிகினிங்ல பாபிலோனுடைய அழிவு முதல்ல நடக்குது. பாபிலோனுடைய அழிவு நடக்கிறதுக்கு பின்னாடி அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இப்ப நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அது என்ன விஷயமா இருக்கும் நீங்க யோசிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரதர் ரசல் அவங்களுடைய ரைட்டிங்ஸ படிக்கக்கூடிய நாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். பிரதருடைய எழுத்துக்கள் அவர் எப்படி எழுதிட்டாரு, அவருடைய ஸ்டடீஸ் எப்படி இருந்திருக்குது, முன்னாடி பின்னாடி எப்படிலாம் வசனங்களை அவரு பயன்படுத்திருக்கிறாரு, எப்படிப்பட்ட விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ ரீப்ரின்ட்ஸ படிக்கக்கூடிய நமக்கு அதிலே புரிஞ்சுக்கலாம் பிரதருடைய எழுத்துக்கள் அவர் எப்படி எழுதிட்டாரு, எப்படி சத்தியங்களை பிரசன்ட் பண்ணிட்டாரு, அந்த கொடுத்த விதம் எப்படி, அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்லணும்னா, அவர் எந்த சூழ்நிலையில அவர் எழுதிட்டாரு, என்ன ஒரு காரியத்தை மையப்படுத்தி எழுதிட்டாரு அப்படின்ற விஷயத்த நம்ம அலசி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அதுல ஒரு மிக முக்கியமான காரியத்தை இப்ப நாம பார்க்க போறோம். இதை பார்த்ததுக்கு பின்னாடி நாம அந்த ஒரு 5ஆம் பாகத்துடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அப்போ சகோதர சகோதரிகளே பாருங்க, இந்த ஒரு சின்ன ஒரு சார்ட் நீங்க பார்க்கலாம். 1914ஆம் வருஷம். பிரதர் ரசல் இந்த வருஷத்தை பத்தி அப்படி எழுத்துக்கள்ல நிறைய பார்க்க முடியும். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம் பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து. இது நம்ம ஏன் பார்க்கிறோம்னா, பிரதருடைய ரைட்டிங்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு முயற்சி.
ஏன்னா பிரதருடைய ரைட்டிங்ஸே சில நேரங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை கூட காணப்படுகிறது என்பதை விளங்குவதற்காகத்தான் இந்த ஒரு உதாரணத்தை நம்ம கொடுக்க விரும்பிட்டோம். நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. 1914 பிரதர் ரசல் சில விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க. அது என்ன எதிர்பார்த்தாங்க என்பதை 1914க்கு முன்னாடி உள்ள ஆண்டுகள்ல அவர் பேசிட்ட காரியங்கள் ஒரு சில உதாரணங்கள் பார்க்க போறோம். அவர் எப்படி பேசிட்டார் 1914க்கு முன்னாடி. ரெண்டாவது விஷயம், 1914 என்ன நடந்துச்சு, அதனால அவர் என்ன பேசிட்டார் அப்படின்றத ரெண்டாவது பார்க்க போறோம். கடைசியா மூணாவது 1914க்கு பின்னாடி, அதாவது 1915-16 அவர் பேசிட்ட காரியங்கள் எப்படி இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்தே ஒரு 3 வகையான காரியத்தை பார்க்க போறோம். பிஃபோர், அப்புறம் 1914, அதுக்கப்புறம் பின்னாடி. இது நம்ம ஏன் பார்க்க போறோம்னா, பிரதருடைய ரைட்டிங்ஸை நம்ம சரியான வகையில புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை நாமே ஒரு வஞ்சனைக்குள்ள போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்பதை கண்டுபிடிக்கணும். இப்ப பார்க்கலாம், நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கவனிங்க. 1909 வருஷத்துல ரீபிரிண்ட் 4531 பிரதர் பேசுறாங்க. அந்த நாட்கெல்லாம் பாத்தீங்கன்னா சபையா ரொம்ப எதிர்பார்த்தாங்க. 1914 அக்டோபர்ல சுவிசேஷ யுகமே முடிஞ்சிடும். சுவிசேஷ யுகம் முடிஞ்சு அப்படின்னா சபை வாய்ப்பும் முடிந்து விடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பிரதர் எதிர்பார்த்தான். அப்பதான் சொல்றாரு, அது எப்படி பிரசன்ட் பண்றாரு பாருங்க. 1914க்கு முன்னாடி அவருடைய பிரசன்டேஷன் எப்படி இருந்திருக்குன்னா, நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் ரொம்ப தெளிவா இருக்குது, லாஜிக்கலா இருக்குது. என்ன விஷயம்னா சொல்றாரு பாருங்க, whether this age ends in October 1914 or century later. அதாவது சுவிசேஷ யுகம் 1914 முடிஞ்சாலும் இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சாலும் நம்முடைய விசுவாசம் மற்றும் நம்பிக்கை ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. என்னன்னா 1914 சுவிசேஷ யுகம் முடியுதோ இல்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் முடியுதோ, அது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய விஷயம் ரொம்ப தெளிவா இருக்குது. என்னன்னா புறஜாதியாரின் காலம் அது சந்தேகத்துக்கு இடமின்றி 1914 அக்டோபர்ல முடிந்து விடும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுக்கறான். இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, புறஜாதியாரின் காலம் 1914 நிறைவேறுகிறது என்பது அது சந்தேகத்துக்கிடமின்றி ஆன ஒரு அருமையான ஒரு காரியம். அதுக்கு நிறைய வேத வசன ஆதாரங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாரு, இப்படி புறஜாதியாரின் காலம் 1914 நிறைவேறும். ஆனா அதே சமயத்துல அதே வருஷத்துல யுகம் முடிஞ்சிரும், முடியாம கூட போகலாம், 100 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்க பதிவு பண்ற. அப்ப என்ன தெரியுது நமக்கு, பிரதர் ரசல் 1914 சுவிசேஷ யுகம் முடியும் என்று ஒரு சஜஷன் கொடுத்தார். வாய்ப்பு இருக்கு அப்படி சொன்னார் முன்னாடி. ஆனா அவர் எப்படி சொல்லலைன்னா, ஆணித்தனமா கன்ஃபார்மா யுகம் முடிஞ்சிரும் அப்படின்னு எங்கேயுமே அவர் பேசல. ஏன்னா அவர் பேசியிருந்தாருன்னா இந்த வார்த்தைகள் இப்படி பேசியிருக்கவே மாட்டார். whether this age ends in October or century later அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஆனா புறஜாதியாரின் காலத்தை பத்தி மாத்திரம் சொல்லும் போது ரொம்ப உறுதியா சொன்னார். ஏன்னா அது வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. புறஜாதியாரின் காலம் 1914 நிறைவேறும். ஆனா சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு என்று சொல்லும் போது அத பிரதர் ரசல் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசலைன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி அடிச்சு அவர் பேசல. இருக்கலாம், இல்லாம கூட போகலாம், அப்படிதான் அவர் பேசியிருக்கிறார். இது ஒரு பிரதருடைய அவருடைய எழுத்து நடை இப்படி இருக்கு. அவருடைய எப்படி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி எழுதும் போது இப்படி எழுதியிருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இது பிரதருடைய எழுத்துக்கள்ல நம்ம அவர் எதை போக்கஸ் பண்றாரு நம்ம கவனிக்கணும். இப்போ சுவிசேஷ யுகத்துடைய முடிவு பத்தி பிரதர் ரசல் 1914 கன்ஃபார்மா முடியும் என்று அவர் எங்கேயுமே அடிச்சு பேசல. அதற்கு ஆதாரங்கள் நம்ம பார்க்கலாம்.
ஆனால் இங்க ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா 1914 முடியலாம், இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட முடியலாம் அப்படி சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. இப்ப செஞ்சுரி லேட்டர் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 100 வருஷம். இது நாம ஒரு பிரதர் ஒரு அங்க ஒரு யதார்த்தமான வகையில இந்த வார்த்தைகளை பதிவு பண்றோம். இது ப்ராஃபஸி கிடையாது. ஏதோ பிரதர் ரசல் ஏதோ ப்ராஃபஸி பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. 1914 இருந்து 100 வருஷம் கழிச்சு சுவிசேஷ யுகம் முடிஞ்சிரும். அப்போ இது ஒரு ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஒரு 100 வருஷத்தை போட்டோம்னா 1914 பிளஸ் 100 போட்டோம்னா 2014 வரும். அப்ப 2014ல சுவிசேஷ யுகம் முடிந்து விடும் அப்படின்னு நாம இந்த விஷயத்தை எடுத்தோம்னா அது நினைச்சு பாருங்க, அது வஞ்சனையா இருக்குமா இல்ல அது புத்தி உள்ள காரியமா இருக்குமா? நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இது புத்தி உள்ள காரியமா இல்ல புத்தி இல்லாத காரியமா நம்ம திங்க் பண்ணணும். சோ 2014ல சுவிசேஷ யுகம் முடிந்து விடும், அதுக்கு ஆதாரம் பிரதரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம இதை எடுக்கும் போது இது ஒரு ஞானம் இல்லாத ஒரு விளக்கமாக இருக்கு. அப்போ இதுதான் பிரதர் அங்க பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட். சில நேரங்கள்ல பிரதர் சொன்ன இந்த மாதிரி சில வார்த்தைகளை ஒரு விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு பிரதர் சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேட் கொடுக்கிறது என்பது தப்பு. இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா இது நம்முடைய சப்ஜெக்டுக்கு மேட்ச் ஆகாது, பட் இருந்தாலும் ஒரு உதாரணம் கொடுக்கிறோம். பிரதர் ரசலுடைய ரைட்டிங்ஸை எப்படி புரிந்து கொள்ளணும். பிரதர் 1895ல ஆரம்ப காலத்துல அப்பதான் எலெக்ஷன் சபையில ரொம்ப முக்கியம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அந்த புரிதலுக்குள்ள வரும்போது அப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அப்பதான் எலெக்ஷன் பத்தின ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு நாலேஜ் பிரதர் வாங்கிட்டு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் எழுதுறாரு ஒரு பெரிய ஆர்டிக்கல். 1895க்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் பத்தின காரியங்களே அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் தேவையில்லை தான் சொல்லிட்டு இருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் எலெக்ஷன் கிளாஸ்ல சர்ச் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக்ல பிரதர் பேசுறாங்க. எலெக்ஷன் தேவையில்லை அப்படிதான் பேசுவாங்க. ஆனா பிரதர் ரசல் ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டாங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன பயன்படுத்திட்டாங்கன்னா அசிஸ்டன்ட் எல்டர் பயன்படுத்திட்டாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு டைம் பிரதர் பயன்படுத்திட்டா ரீபிரிண்ட்ல இந்த வார்த்தை இருக்கு. இப்ப பிரதர் ரீபிரிண்ட் சொல்லிட்டு இப்ப நாம என்ன பண்ணலாம்னா இனிமேல் அசிஸ்டன்ட் எல்டர் வார்த்தைய ஒருவேளை நம்மளும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது சத்தியத்தின்படி இருக்குமானா கண்டிப்பா இருக்க. ஏன்னா நீங்க கவனிச்சு பார்க்கலாம், பிரதர் ரசல் இந்த எலெக்ஷன் பத்தி பின்னாட்களை பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தோம்னா வேற எங்கேயுமே அசிஸ்டன்ட் எல்டர் வார்த்தை பயன்படுத்திருக்கவே மாட்டார். ஏன்னா பைபிள் அந்த வார்த்தையே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ பிரதர் ரசல் ஆரம்ப நாட்கள் ரைட்டிங்ஸ்ல இந்த வார்த்தையை போட்டிருக்காரு அப்படின்னா இது பிகினிங். இப்பதான் அந்த நாலேஜ் பிரதர் கொடுக்கிறார் சபை ஜனங்களுக்கு. அப்ப ஆரம்பத்துல இந்த வார்த்தை போட்டதுனால பிரதரே சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது ஞானமில்லா செயலா இருக்குமா இல்லைங்களா? ஒரு ஞானமற்ற ஒரு செயல் என்று நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? சோ அதுதான் நம்ம இது சின்ன உதாரணம் தான். அதே போலதான் இந்த செஞ்சுரி லேட்டர் அப்படின்ற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு 2014 முடிஞ்சிரும் என்று நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா அது ஒரு ஞானம் இல்லாத ஒரு விஷயமா தான் அங்க இருக்கும். இப்போ அடுத்து பிரதர் ரசல் இந்த 1910 வருஷத்தை பத்தி ஒரு கொஸ்டின் புக்ல பிரதர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, 1910 என்ற ஒரு டேட்டை பிரதர் கொடுக்குறாங்க. அந்த பிரமிடு உடைய சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு டேட் கொடுக்குறாங்க 1910. அவர் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒருவேளை 1910ல சபை மீதான அந்த ராக்காலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கூட பிரதர் சொல்லியிருக்கிறாங்க. ராக்காலம் 1914ல சபை வாய்ப்பு முடிஞ்சிரும் இப்படி ஒரு விளக்கம் பிரதர் கொடுத்திருக்கிறான். ஆனா அது கூட பிரதர் ஆணித்தனமா கொடுத்த மாதிரி அவருடைய எழுத்துக்களை நீங்க பார்க்க முடியாது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 555வது பக்கத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின் புக்கை நீங்க படிச்சு பாருங்க. அது பிரதர் ரொம்ப தெளிவா சொல்றார். பிரமிட்ல இந்த மாதிரி ஒரு டேட் வருது, பட் இதுதான் ட்ரூத், இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் பேசவே இல்லை. அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. we never said, நம்ம சொல்லவே இல்லை we were infallible in these things. அதாவது நம்ம ஒரு டேட் கொடுக்கிறோம், நம்ம அல்லது ஒரு விஷயம் பேசுறோம், உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த வருஷத்துல நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம தவறாமை விஷயம் இது எதுவுமே தவறாமை இருக்குது என்று நம்ம சொல்லல.
நம்ம பேசக்கூடிய காரியங்கள்ல ஒரு சின்ன பிழை கூட வராது, கரெக்டா சொன்ன மாதிரி நடக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்லவே இல்ல. we never said, நம்ம சொல்லவே இல்லை அப்படி. we were infallible in these things. ஏன்னா நமக்கு தெரியும் 1910 சபை மீதான ராக்காலம் வரல இல்லைங்களா? சபை வாய்ப்பும் 1914 முடியவும் இல்லை. அதுக்காக பிரதர் பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல வேணாம். ஏன்னா பிரதர் அவரு சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஒருவேளை பிரதர் ரசல் எங்கேயா சொல்லியிருக்காரா நான் பேசினதெல்லாம் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இதுதான் உண்மை, இதான் நடக்கும் அப்படின்னு ஒரு அடிச்சு பேசினாரானா? அப்படி இல்லை. we never said we were infallible in these things. இதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு பிரதர் ரசல் அவங்க ஏற்றுக்கொள்ளாத காரணம் இதுதான். அவரு போய் பேசிட்டாரு. சோ இது இப்படிப்பட்ட ஒரு விவாதம் அங்க வைக்கிறான். மற்றபடி பிரதர் சொல்றார் நம்ம நம்பணும். we believe them, நம்ம நம்பணும். we have believed them from the first. முன்னாடி நம்ம நம்பணும் 1910 இருக்க வாய்ப்பு இருக்குது என்று நம்பினோம் ஒழிய. அதே போல அதுக்கு இசைவாக நம்ம நடந்தோம், சில ஆர்டிக்கல் கூட பேசணும் இல்லைங்களா? பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை அக்டோபர் 1915 வந்தாலும், அக்டோபர் 1920 வந்தாலும், ஒருவேளை நோ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், இன்னும் உபத்திரவ காலமே வரல அப்படின்றாலும், அடுத்து சொல்றாரு அண்ட் நோ சேஞ்ச் ஆஃப் ஆல் சர்ச் கேம், இன்னும் சபை இன்னும் மகிமே ஆகல என்று சொன்னாலும், இதனால it would not overthrow my faith in divine plan of the ages for a moment. அதாவது இந்த மாதிரி பிரதர் சில விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா 1914 இது நடக்கலாம் சொல்லுவார். அது நடக்கல அப்படின்னா அதுக்காக பிரதர் ரசல் ஓகே நம்ம டிவைன் பிளான் நம்ம இவ்வளவு நாள் கற்றுக்கொண்டது எல்லாமே அது ஒருவேளை பொய்யா இருக்குமோ, அதனால இதை நம்ம விட்டுறலாம், தூக்கி போட்டுறலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் போக மாட்டாருங்களாம். அந்த விசுவாசத்தை அவர் தூக்கி போட மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, டேட் பிரதர் கொடுக்கறாங்கன்னா ஒருவேளை அந்த டேட்ல நிறைவேறல அப்படின்னா டிவைன் பிளான் மாறிடாது. அந்த கான்செப்ட் எல்லாம் கரெக்டா நடக்கும். கான்செப்ட்ல எந்த சேஞ்சஸ் நடக்காது. சபை மகிமை அடைறதுக்கு முன்னாடி ராக்காலம் வரும், இதெல்லாம் கான்செப்ட். சபை மகிமை அடைந்ததுக்கு பின்னாடி பாபிலோனுடைய அழிவு, இந்த உலகத்துல உபத்திரவ காலம், இது அப்படியே நடக்கும். இதெல்லாம் டிவைன் பிளான். ஆனா இந்த டிவைன் பிளானை வச்சு சில டேட்ஸ் கொடுக்கறதுனால, அந்த டேட்ல அது நடக்காததுனால ஒருவேளை டிவைன் பிளான் எல்லாம் தப்பு என்று முடிவுக்கு வரலாமா? சோ அந்த மாதிரி தான் பிரதர் இங்க பேசிட்டு வராங்க இல்லைங்களா? ஒருவேளை டேட் கொடுக்கறது நடக்கல அப்படின்னா ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் சில விஷயம் நம்ம நம்புறோம், நடக்க வாய்ப்பு இருக்கு என்று நம்புறோம் இல்லைங்களா? சோ அப்படித்தான் என்ன பண்றாங்கன்னா 1910 கூட பிரதர் அங்க பேசுறத நம்ம கவனிக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 1914 வந்துருச்சு. 1914 இன்னும் சொன்னோம்னா அக்டோபர் கிட்ட வந்துருச்சு. அக்டோபரே தாண்டி அந்த வருஷமே முடியக்கூடிய டைமுக்கு போயிடுச்சு. ஆனா இன்னும் சபை மகிமையாக்கப்படல. ஏன்னா 1914 பிரதர் ஏற்கனவே டிவைன் பிளான் படி அவர் கணிச்சார் 1914 என்ற டேட்டு அது வர வாய்ப்பு இருக்குது. அந்த இணையான யுகங்களை வச்சு அவர் கணிச்சார். வசனங்களோட இசைவா இருக்கிறதுனால தான் இந்த டேட்டை அவர் கொடுத்தார். ஆனா பிரதர் ரசல் அது கன்ஃபார்ம் என்று அவர் எங்குமே பேசல. அப்ப பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பாயிண்ட். என்ன பாயிண்ட் பேசுறாருன்னா 1914 வந்துருச்சு, என்ன சொல்லணும்னா அக்டோபர்லாம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த வருஷமே முடிய போகுதுங்களா? ஆனா இன்னும் சபை மகிமையாக்கப்படலையே. அப்பதான் பிரதர் ரசல் கிட்ட சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் புக் 79 ஒரு சில கேள்வி கேட்டிருக்கிறான். அந்த கேள்விக்கான பதில் பிரதர் நீண்ட விளக்கம் கொடுப்பாரு. நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. அதுல ஒரு சில வரிகளை காமிக்க விரும்புறோம். என்ன சொல்றாருன்னா, there is nothing in the Bible says just soon as the Gentile terms are ended all the church will be glorified. நல்லா கவனிக்கணும். 1914 புறஜாதியாரின் காலம் நிறைவடையுது. அது பிரதர் ரொம்ப தீர்க்கமா சொன்னாங்க. ஆனா சபை வாய்ப்பு கூட முடியும் என்று எதிர்பார்த்தான். ஆனா அது நடக்கல. அப்பதான் பிரதர் பேசுறாங்க, there is nothing in the Bible. பைபிள் அந்த மாதிரி சொல்லல.
புறஜாதியாரின் காலம் நிறைவடையும் போதே சபையும் மகிமையாக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லப்படல. அப்ப நம்ம கேட்கலாம், அப்புறம் எப்படி பிரதர் சொன்னாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இணையான யுகங்களை வச்சு பிரதர் பேசினான். ஞாபகம் இருக்குங்களா? அந்த 40 வருஷம் இணையான யுகங்கள் பத்தின காரியங்கள், அது ஒண்ணு. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இப்பதான் ஒரு விஷயம் பிரதர் அங்க பேசுறாங்க. இதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய பாயிண்ட். The church may be here after the trouble is begun. அதாவது என்ன சொல்றாருன்னா, புறஜாதியாரின் காலம் முடியும். புறஜாதியாரின் காலம் முடிஞ்சுன்னா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இப்ப உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை மகிமையாக்கப்படுவாங்க என்பது ஒரு எதிர்பார்ப்பு முன்னாடி. ஆனா அது நடக்கல. இப்பதான் பிரதர் சொல்றாரு, ஒருவேளை மேபி என்ற வேர்டு யூஸ் பண்றார். மேபி இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். என்ன, உபத்திரவ காலம் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி கூட சபை மாம்சத்தில் இருக்கலாம். ஒருவேளை, இந்த வார்த்தை பாருங்க, பெர்ஹாப்ஸ். ஒருவேளை என்ற வார்த்தை தான் பிரதர் பயன்படுத்துறாங்க. இது கூட ஆணித்தனமா பிரதர் பேசு. ஒருவேளை உபத்திரவ காலம் ஆரம்பிச்சாலும் கூட இருக்கலாமே. இட் இஸ் பாசிபிள், வாய்ப்பு இருக்குது. we will see, பார்க்கலாம். அப்படின்னா இப்ப இந்த சமயத்துல பிரதர் இங்க கூட ரொம்ப ஆணித்தனமாகவோ இல்ல தெளிவாகவோ இல்ல கன்ஃபார்மாகவோ அவர் பேசணும். இங்க கூட ஒரு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அப்படித்தான் அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க பேசுறாங்க. அப்படி பேசிட்டு வரும்போது தான் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் பேசுறாரு. இந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயமாக அங்க இருக்குது. என்னன்னு பார்க்கலாங்களா? சொன்னீங்க பாருங்க. ஆனா இது எப்படி பிரதர் பேசிருக்காரு கவனிக்கணும், அது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா பேசுறாரு. 1914 முடிவுல இந்த வார்த்தை பேசுறாரு. I am simply suggesting these thoughts. நான் ஜஸ்ட் சிம்பிளா சஜஸ்ட் பண்றேன். பாருங்க வார்த்தை எவ்வளவு தாழ்மை பேசுறாரு, தாழ்மையா பேசுறாரு. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல, ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தன்னுடைய அந்த கருத்துக்களை அங்க முன் வைக்கிறாரு. சஜஸ்டிங் தீஸ் தாட்ஸ். அப்போ தாட்ஸ் என்ன அர்த்தம்? திங்க் பண்ணிருக்காரு. ஏன் சபை இன்னும் நிறைவடையல, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணிருக்கிறாரு. அவர் திங்க் பண்ணி சில ஆலோசனை, ஒரு சில சஜஸ்ட் அவர் பண்ணிருக்கிறார். அது கூட எதனால சொல்றாரு பாரு, பிகாஸ் we are nearing the end of the 1914. 1914 வருஷம் முடிய போகுது. அப்ப முடியும் போது இன்னும் சபை நிறைவடையலையே, மகிமையாக்கப்படலையே. அப்போதான் சொல்றாரு, சரி நான் சில என்னுடைய எண்ணங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். I wish to leave this thought in your mind. ஒருவேளை நான் இந்த ஒரு சமயத்துல நான் திங்க் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களை உங்க மத்தியில வைக்கிறேன், நீங்க யோசிங்க. உங்ககிட்ட நான் விட்டுறேன், நீங்க திங்க் பண்ணுங்க. இது எப்படி கரெக்டா இருக்குமா, இல்ல எப்படி பொருந்துதா, நீங்க திங்க் பண்ணுங்க. அப்படித்தான் பிரதர் அங்க பேசுறாங்க. பாருங்க, 1914 சபை வாய்ப்பு முடியும் என்று எதிர்பார்த்தாங்க பிரதர் ரசல். அதுக்கு சில ஆதாரங்கள் பிரதர் பைபிள் இருந்தே வச்சாங்க, இணையான யுகங்கள். ஆனா அது நடக்கல அப்படின்னா இப்ப யோசிக்கிறார் அவர் யோசிக்கும் போது சில தாட்ஸ் அவருக்கு வருது, ஒருவேளை இப்படி இருக்கலாம் என்று. அதை சபையாருக்கு முன்னாடி தாழ்மையா வைக்கிறார். நீங்க கூட திங்க் பண்ணுங்கன்ற. அது என்ன தாட் சொல்றாரு பாருங்க. இப்பதான் பாயிண்ட் என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். there is a possibility, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். என்ன வாய்ப்புனா, there is a possibility of our not being changed this year. ஒருவேளை 1914 நம்முடைய மறுரூபமாக்கப்படுதல் நடக்காம கூட வாய்ப்பு இருக்கு. நடக்காம கூட போகலாம். இந்த வருஷம் முழுக்க நம்முடைய மகிமையாக்கப்படுதல், சபையுடைய மகிமையாக்கப்படுதல் நடக்காம கூட போகலாம், நிறைவேறாமல் கூட போகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் தாட். இந்த வருஷத்துல இது நடக்காம கூட போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கொஸ்டின் புக்ல பிரதர் அங்க பேசுறான். இது முதல் தாட். அவர் திங்க் பண்ணிருக்கார். ஏன்னா இன்னும் நிறைவேறல, வருஷம் முடிய போகுது. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அந்த சமயத்துல பிரதர் ரசல் அவருடைய மைண்ட்ல ஒரு 2 தாட்டை இங்க பிரசன்ட் பண்றாரு, தாழ்மையா வைக்கிறாரு. உங்க சிந்தனைக்கு நான் விட்டுறேன் அப்படின்ற. அதுல ஃபர்ஸ்ட் தாட் என்ன சொல்றாரு, இந்த வருஷம் நடக்காம கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றார். சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுட்டார். இப்பதான் பாருங்க செகண்ட் தாட் சொல்றாரு. செகண்ட் தாட்,
அண்ட் அர்த்தம் அடுத்து ரெண்டாவது தாட், தட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்புனாமா, வார்த்தை கவனிக்கணும். இன்னைக்கு இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறாங்க. இந்த நாட்கள்ல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. என்னன்னா, that the church may be completed. அதாவது வார்த்தை கவனிக்கணும், 1914 மகிமையாக்கப்படுதல் நடக்காம கூட போகலாம். ஒருவேளை மேபி 1914 சபை நிறைவடைக்கலாம். சர்ச் மே பி கம்ப்ளீட்டட், சபை வாய்ப்பு நிறைவடையலாம். அண்ட் yet, ஆனாலும் கூட we will not be changed. சபை வாய்ப்பு 1914 நிறைவடையலாம், ஆனாலும் கூட நம்ம மகிமையாக்கப்படாமல் இந்த பூமியிலேயே நாம இருப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட, அப்படின்ற ஒரு தாட்ட, ஒரு எண்ணத்தை சபையாருக்கு பிரதர் ரசல் அங்க முன்வைக்கிறான். அப்பதான் சொல்றாரு, அப்போ இட் இஸ் பாசிபிள் ஜென்டைல் டைம்ஸ் வில் எண்ட் ஆன் டைம் அஸ் எக்ஸ்பெக்டட். கண்டிப்பா புறஜாதியரின் காலம் 1914 முடியுது நம்ம எதிர்பார்த்தபடி. ஆனா சபை இன்னும் அவங்க மகிமையாக்கப்படல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை சொல்றாரு இந்த வருஷம் மகிமையாக்கப்படாம கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சபை வாய்ப்பு முடிஞ்சிருக்கலாம், முடியலாம். முடிஞ்சதுக்கு இந்த வருஷத்தோட முடிஞ்சாலும் கூட சபை இன்னும் பூமியில தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை பிரதர் அங்க வைக்கிறான். இன்னைக்கு நிறைய கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு மில்லேனியம் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டடியுடைய மிக முக்கியமான கான்செப்டே இந்த கான்செப்ட் தான். சபை வாய்ப்பு முடிஞ்சிருக்கும், ஆனா சபை பூமியில தான் இருப்பான். டோர் க்ளோஸ் ஆயிருக்கும், ஆனா சபை பூமியில தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அந்த மில்லேனியம் பிக்சருடைய ஸ்டடிஸ் உடைய மிக முக்கியமான காரியமா இருக்கு. அதற்கு ஆதாரமாக தான் இந்த ஒரு பகுதியை அங்க வைப்பதாக நம்ம கவனிக்கிறோம். கடந்த நாட்கள் நம்ம பார்த்துட்ட இந்த ஒரு ஸ்டடியில கூட நம்ம ஒரு சின்ன விஷயத்த உங்க மத்திய ஷேர் பண்ணிருப்போம். என்னன்னா, ஒருவேளை பிரதர் ரசல் இந்த மாதிரி எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா என்று நம்ம கேட்டிருப்போம். ஒருவேளை அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா தாராளமாக நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம் நம்முடைய இந்த ஒரு ஸ்டடியில, பிரதர் ரசல் இந்த மாதிரி பேசியிருக்கிறார். ஆனா யோசிக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வார்த்தையை பேசிட்டார் கண்டுபிடிக்கணும். 1914 சபை நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வருஷத்துல அது நடக்கல சொல்லும் போது அப்பதான் பிரதர் திங்க் பண்றாங்க என்னவா இருக்கும். திங்க் பண்ணும்போது அப்போ சபையாருக்கு இந்த பதிலை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வருஷம் சர்ச் மே பி கம்ப்ளீட்டட், ஆனா இன்னமும் மகிமையாக்கப்படாமல் கூட இருக்கலாம். சபை வாய்ப்பு முடியலாம், மேபி கம்ப்ளீட்டட், ஆனா மகிமையாக்கப்படாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, பிரதர் ரசல் ரைட்டிங்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம இந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் கடைசி நாட்கள்லயும் இருக்கும் என்று எடுத்தோம்னா அது கரெக்டா இருக்குமா? நம்ம செக் பண்ணுமா இல்லைங்களா? சரி, பார்க்கலாம். இப்ப பிரதர் சொன்ன மாதிரி அவரு தன்னுடைய எண்ணங்களை சபையாருக்கு முன்னாடி தாழ்மையா வச்சாரு. என்ன வச்சாரு? சபை வாய்ப்பு முடியலாம், ஆனா மகிமையாக்கப்படாமல் இருப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட வச்சுட்டான் இல்லைங்களா? இப்ப இதே கான்செப்ட் தான் 1915 வருஷமோ 16வது வருஷமோ பேசியிருக்கிறாரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் 1914 பின்னாடி பிரதருடைய ரைட்டிங்ஸ் எப்படி இருந்திருக்குது. ஒருவேளை பிரதர் ரசல் 1914 சொன்ன இந்த கருத்தின்படி தான் அவரு கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாரா நம்ம கண்டுபிடிக்கணும். மேகனே கடந்த கிளாஸ் ரொம்ப தெளிவா பார்த்திருக்கிறோம். இந்த கான்செப்ட் டிவைன் பிளான் படி இந்த மாதிரி வேத 1914 முன்னாடி அவர் எழுதிட்ட காரியங்கள்ல பார்க்க முடியாது. ஏன்னா சபை வாய்ப்பு நிறைவடையுதுன்னா கதவு அடைக்கப்பட்டாச்சு. கதவு அடைக்கப்படுதுன்னா கடைசி எங்க மகிமையாக்கப்பட்டாச்சு. இதுதான் பாயிண்ட். பட் இந்த இடத்துல பிரதர் இப்படி சொல்லும் போது அது ஒரு தாழ்மையா வைக்கிறாரு, இருக்கலாம் என்றுதான் சொல்றாரு ஒழிய கன்ஃபார்மா பிரதரை பேசவே இல்லை. ஆனா நம்முடைய நாட்கள் இந்த ஒரு தாட் அங்க இருக்குது. 2014 வருஷத்துல சபை முடியும் என்று பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 2014 சபை முடியல. அதுக்கப்புறம் காலங்கள் போக போக போக
ஒரு இன்னொரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் தான் இந்த பார்க்குறோம். 2014 டோர் க்ளோஸ் ஆயிருச்சு, அதாவது சபை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் சபை இன்னமும் பூமியில தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல யாரும் அந்த கதவுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை உடன்படிக்கை பண்ண வந்தாலும் கூட அவங்களுக்கு ஜெனிப்பித்தல் நடக்காது என்ற ஒரு கான்செப்ட் அங்க இன்றைய நாட்கள்ல நம்ம மத்தியில் அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்ப நாம பிரதர் ரசல் பேசிட்ட அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். 1915 ஜனவரி மாசம் பேசுறாரு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்களா? ஜனவரி மாசம் பேசுறாரு பாருங்க. இப்ப அதே கான்செப்ட்ல ஒருவேளை பிரதர் ரசல் அதே தாட்ல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருக்க மாட்டார். இப்ப எப்படி பேசுறாரு பார்க்கலாம், நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 1915 ஜனவரி மாசம் அவர் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி பேசுறாரு பாத்தீங்கன்னா, அவர் நாட்களே பிரதர் சொன்ன இந்த பாயிண்டை வச்சுக்கிட்டு எப்படி நினைச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, some of our dear readers have thought the Gentile times having closed, so gospel message was closed. என்ன சொல்றாங்கன்னா, 1915ல பிரதர் என்ன எழுதுறாங்கன்னா, 1914ஓட புறஜாதியரின் காலம் முடிஞ்சு போச்சு, அது நமக்கு தெரியும். அதோட காஸ்பல் மெசேஜும் முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்றது, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய விஷயமும் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு அந்த நாட்கள்ல 1915ல பிரதர்ஸுங்க நம்பிட்டு இருந்திருக்காங்களாம். அப்பதான் சொல்றாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து தேவனுடைய வேலைகள் செய்யாமையே இருக்கிறாங்களாம். Some of these brethren feel it is useless to continue the message. இந்த பாயிண்டை இப்ப நம்ம நாட்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2014 சபை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு போயிட்டு நம்ம ஃபாலோ கிளாஸ் பண்ணிட்டு மணிகளை பேப்டிசம் கொடுத்துட்டு அது தேவையில்லையே அப்படின்ற மாதிரி நம்ம நாட்கள்ல ஒருவேளை அந்த ஒரு எண்ணத்துல இருந்தோம்னா அது மாதிரியான சூழ்நிலை தான் அந்த நாட்கள் பிரதர் ரசல் டைம்ல இருந்துச்சாம். அப்பதான் சொல்றாரு, இப்படி நினைக்கிறது தப்புன்ற. இந்த மாதிரி நீங்க நினைக்கிறது தப்பு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. டிவைன் கமாண்ட், தெய்வீக பிளான் எப்படி இருக்குன்னா, they should preach, தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசணும். எது வரைக்கும் பேசணும்? until the close of gentile times. மன்னிக்கணும், not until. அதாவது புறஜாதியாரின் காலம் முடிகிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை பேசுங்கன்னு பைபிள்ல இல்ல. மாறாக எது வரைக்கும் பேசும் சொல்றாரு பாருங்க. பட் until the church would be completed. என்ன வார்த்தை பேசுறாரு பாருங்க. 1915 வருஷத்துல இந்த ஒரு தாட் வைக்கிறாரு. சில சகோதரர்கள் 1914 சுவிசேஷம் யுகம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்காம போயிட்டாங்க. அது தப்புன்றார். இப்ப பண்ணாதீங்க. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது எது வரைக்கும் அறிவிக்கணும்னா, சபை நிறைவடைவதற்கு வரைக்கும் அறிவிக்கணும்ட்டார். இப்ப பாருங்க, இந்த வார்த்தை 1915ல பேசுறார். ஒருவேளை 1914ல பிரதர் ரசல் இந்த பாயிண்ட் படி சர்ச் மே பி கம்ப்ளீட்டட், ஆனாலும் கூட we will not be changed அப்படின்றாரு இல்லைங்களா. இது ஒரு தாட்டா வச்சார். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், இட் இஸ் பாசிபிலிட்டி இருக்குது, there is a possibility, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தாட்டை தான் வச்சார் ஒழிய இதுதான் கரெக்ட் மாதிரி பிரதர் பேசவே இல்லை. ஏன்னா பின்னாட்கள் 1915ல தெளிவா சொல்லிட்டாரு, இன்னும் சபை முடியல, சபை இன்னும் முடியல என்பதை இன்டைரக்டா பிரதர் இங்க பேசுறாங்க. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது எது வரைக்கும் அறிவிக்கணும்னா, சபை நிறைவடைவதற்கு வரைக்கும் இந்த வேலை போயிட்டு இருக்கலாம். அப்ப இங்க என்ன சொல்ல வராரு, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நிறுத்துறாதீங்க, இன்னமும் பண்ணுங்க, ஏன்னா இன்னும் சபை நிறைவடையவில்லை அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க பிரதர் அங்க பேசுறத கவனிக்கிறோம். இதே கான்செப்ட் 1915 வருஷம் பேசுறாங்க பிரதர் ரசல். அதாவது நீங்க கவனிச்சீங்கன்னா ரீப்ரிண்ட் 5794ல பேசுறாங்க. சேம் அதே கான்செப்ட். அதாவது சொல்றாங்க பாருங்க, nothing in the Bible declared that the church would be glorified by the fall of 1914. ஒரு விஷயம் நமக்கு தெளிவு, 1914ல சபை மகிமையாக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தது உண்மைதான். ஆனா பைபிள்ல டைரக்டா இந்த மாதிரி வசனம் எங்கேயுமே இல்லை அப்படின்றார் இல்லைங்களா. அதாவது ஆத்தர் குறிக்குது பிரதர் ரசல். அவர் தன்னுடைய did express it as his opinion that church should be glorified by the time gave his reason for so thinking. அப்புறம் எப்படி சொன்னார் 1914 சபை வாய்ப்பு முடிஞ்சிரும்னா,
இப்பதான் சொல்றாரு பாருங்க, ஆத்தர் டிட் எக்ஸ்பிரஸ், அதாவது தன்னையே சொல்றாரு, தன்னுடைய கருத்தை தான் நம்ம சொன்னோம். என்னுடைய ஒப்பீனியன், வார்த்தை பாருங்க, ஒப்பீனியன். ஒப்பீனியன் சொல்றதுக்கும் இதுதான் ரைட்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த ஒப்பீனியன் சொன்னாலும் அதுக்கான காரணங்களையும் கொடுத்திருக்காருங்களா. கேவ் ஹிஸ் ரீசன்ஸ் ஃபார் சோ திங்கிங். அப்ப அந்த காரணம் நமக்கு தெரியும், இணையான யுகங்களை வச்சு பிரதர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் 1914 சபை மகிமையாக்கப்படுவார்கள் என்று பிரதர் வந்து தன்னுடைய ஒப்பீனியனை கொடுத்தார். ஆனா இப்போ சொல்றாரு, நவ் தட் த டேட் ஹேஸ் பாஸ்ட். 1914 போயிருச்சு, தாண்டி வந்தாச்சு இல்லைங்களா? அதுக்காக வந்து சபை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, ஆனா இன்னும் நம்ம மகிமையாக்கப்படல அப்படின்ற தாட்டை இன்னமும் பிரதர் ரசல் பேசிட்டு இருக்காருன்னா இல்லை. அப்ப சொல்றாரு பாருங்க, சர்ச் இஸ் நாட் குளோரிஃபைட், இன்னும் சபை மகிமையாக்கப்படல. அதனால ஆத்தர்னா பிரதர் ரசல் இஸ் நாட் டிசப்பாயிண்டட். அதனால பிரதர் ரசல் பிரதர் கூட ஏமாந்து போகல, ஏன்னா அவர் தன்னுடைய ஒப்பீனியன் வச்சார், அவ்வளவுதான். சோ அதனால அவரு இது குறிச்சு அவரு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாரு அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயம் பேசுறாரு பாருங்க. இன் அவர் ஒப்பீனியன், நம்முடைய கருத்தின் படி, இது இன்னொரு விஷயம் பேசுறாரு. சேம் அதே கான்செப்ட். இந்த மாதிரி சில பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு 1914 குறிச்சு தவறான ஒரு விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்றார். என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்டடீஸ் இன் தி ஸ்கிரிப்சர் ஆர் நாட் ப்ராஃபசிஸ். பெரிய பாயிண்ட். சகோதர சகோதரிகளே, வேதமானவர்களுக்குள்ள 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்னு பிரதர் ரசல் பிரதரை டோட்டல் அங்கீகரிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரதர் ரசல பெரிய ரேஞ்ச், என்ன சொல்றது, அப்படி ரைட்டிங்ஸ் தான் என்ன சொல்றதுன்னா பிரதர் ரசல் பிரதர் ரொம்ப உயர்த்தி வைக்கிறது. என்ன சொல்லணும்னா, எப்படி அந்த வெளிப்படுத்தும் விஷயம் படிக்கிறோம் இல்லைங்களா, யோவான் வந்து தூதர் காலில் விழுந்தார் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயம் தான் இங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம், 2 எக்ஸ்ட்ரீம் அங்க போ. அப்பதான் பிரதர் ரசல் பிரதரே சொல்றாரு, தயவுசெய்து ஸ்டடீஸ் இன் தி ஸ்கிரிப்சர், 6 வால்யூம் நீங்க படிக்கிறீங்களா, அது தயவுசெய்து தீர்க்க தரிசனமா பார்க்காதீங்க. அதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்ம சில கொடுத்துட்ட சில எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற. அது மிக முக்கியமா சபையுடைய மகிமையாக்கப்படுதலை குறித்து அவர் சொல்லிட்ட எதிர்பார்ப்புகள், அதுக்கு சில காரணங்கள் கூட கொடுத்திருக்கிறார். அப்பதான் சொல்றாரு, the fact that விஷயம் என்னன்னா, நீங்க வால்யூம்ஸ் படிக்கிறீங்க, அதுல 1914 போட்டிருக்குது அப்படின்னா அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், அது நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளவுதான். Respecting the change of the church in 1914 were not realized does not signify that prophecies fail. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நாட்கள்ல, சில பிரதர்ஸ் கூட பேசி இருக்கிறாங்களாம் இல்லைங்களா. 1914 நடக்கல அப்படின்னா, நடக்காதனால பிரதர் ரசல் வந்து பொய் சொல்லிட்டாரு, அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி அப்படின்ற லெவலுக்கு கூட பேசுறக்கூடிய ஜனங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அது தீர்க்க தரிசனமே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்ப அவர் எப்படி கள்ள தீர்க்கதரிசி என்று நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா? சோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் சொல்றாரு பாருங்க, அவர் ரீடர்ஸ், இத ரீடர்ஸ்னா புரியும், படிக்கிறவங்க should know, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, we never prophesied anything. நம்ம 40 வருஷமா ஊழியம் பண்ணிருக்காரு பிரதர் ரசல், ஆனா ஒரு இடத்துல கூட அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு என்று எங்கேயுமே இல்லை. பிரதர் ரசலுடைய ரைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அவர் எங்கேயுமே தீர்க்க தரிசனம் சொல்லவே இல்லை. எங்க சொல்லியிருக்காரான்னு இல்ல. ஜஸ்ட் நம்ம என்னதான் பண்ணிருக்கிறோமா, we merely gave our opinions respecting prophecies and gave the reader the reason for those opinions showing the chapter and verse. அப்ப வசனங்கள் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை எடுத்து வச்சு, இந்த தீர்க்க தரிசனங்கள் இதை குறிக்குது, ஒருவேளை இதை குறிக்கலாம், ஒருவேளை இந்த விஷயம் இந்த வருஷத்தில் நடக்கலாம் என்று சில காரணங்களோடு என்ன பண்ணிக்கிறாருன்னா, தன்னுடைய ஒப்பீனியனை என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் வச்சிருக்காரே ஒழிய ப்ராஃபஸி அவர் பண்ணல அப்படின்றத பிரதர் ரசலே அவங்க பேசுறாங்க. ஸோ அப்பதான் சொல்றாரு பாருங்க சகோதர சகோதரிகளே, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, as for the time for the completion of the church. இப்பதான் completion of the church பத்தி பேசுறார், சபையுடைய நிறைவு பத்தி பேசுறார் இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, சபையுடைய நிறைவு ஒண்ணு, சபை நிறைவு அடைஞ்சாலும் சபை மகிமையாக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டை பிரதர் வச்சார் 1914. ஆனா 1915 அப்புறம் அந்த தாட் பிரதர் பேசவே இல்லை. மாறாக எப்படி பேசுறாரு பாருங்க, as for the time for the completion of the church. சபையுடைய நிறைவடைதல் பத்தி we do not know it, never claimed to know it.
சபையுடைய நிறைவேறுதல் இப்பதான் பற்றி அது எனக்கு நம்ம எங்கேயுமே பேசவே இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, சபையுடைய நிறைவேறுதல் எப்ப நடக்கும் என்று எனக்கு தெரியும் என்றோ இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம எங்குமே பேசலையே. we do not know, அது எங்களுக்கு தெரிய சபையுடைய நிறைவேறுதல் எப்போ இருக்கணும் என்று நமக்கு தெரியாது. and never claimed to know it, அது எனக்கு தெரியும் நான் எங்கேயுமே சொல்லல. மாறாக என்னதான் சொல்லியிருக்கிறோம், we merely expressed the opinion that it would occur. நல்ல வார்த்தை கவனிங்க. அப்போ சபையுடைய நிறைவேறுதல் பத்தி அது குறிச்சு கூட கருத்து தான் சொல்லியிருக்கிறோம். என்ன கருத்து? it would occur sometime before the greatest violence of the great time of trouble. அப்ப உபத்திரவ காலத்துடைய உச்சகட்டத்துக்கு முன்னாடி சபையுடைய நிறைவேறுதல் நடக்கும் என்று ஒப்பீனியன் தான் பிரதரை கொடுத்திருக்காரே ஒழிய கரெக்டா அப்பதான் நடக்கும் என்று பிரதர் என்ன பண்ணலைங்க, அங்க பேசவே இல்லை. இது நம்ம யோசிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ we still think same. ஆனா இப்ப கூட நம்ம அதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா மகாபத்திரவ காலத்துடைய ரொம்ப தீவிரமா இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சபையுடைய நிறைவேறுதல் இருக்கும் என்று நம்முடைய கருத்து சொல்லியிருக்கிறோம். இப்பவும் அதை பத்தி தான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். we still think same என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் சபை நிறைவு அடையவில்லை அப்படின்றதுதான் இங்க பிரதர் அங்க பேசுறான் இல்லைங்களா. அப்ப சபை நிறைவேறுதல் இன்னும் நடக்கல என்ற பாயிண்ட் தான் இங்க பேசுறாரு. we still think the same. சகோதர சகோதரிகளே, பிரதருடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். பிரதர் ஒரு காரியம் பேசுறாருன்னா அவர் எந்த வருஷத்துல பேசுறாரு, எப்ப பேசுறாரு, எப்படி பேசுறாரு, என்ன மாதிரி சூழ்நிலை பேசுறாரு, கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நாம ஒரு தெளிவான முடிவுக்குள்ள அங்க வர முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஏதோ ஒரு படிக்கும்போது திடீர்னு செஞ்சுரி லேட்டர்னு வரும். பிரதரே சொல்லிட்டாரு, ப்ராஃபஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு 100 வருஷம் கணக்கு போட்டோம்னா 2014 வரும். உண்மையிலே 2014 வரும்போது ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனா நடக்கல. அப்ப யாரு மேல மிஸ்டேக் அப்படின்னா, இதை நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் சகோதர சகோதரிகளே. பிரதருடைய ரைட்டிங்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதை அவசியமா இருக்குது. பாருங்க, ரீப்ரிண்ட் 5776 இது 1915 பேசியிருக்கிறாரு. கர்த்தர் சொல்லல, Lord does not say என்னன்னு, the door to the high calling. பாருங்க, door to the high calling என்ன அர்த்தம்? சபையுடைய நிறைவு எப்ப நடக்கும்? கதவு அடைக்கப்படும் போது. கதவு அடைக்கப்படுறது பத்தி கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி சொல்லலைன்னா, புறஜாதியாரின் காலம் நிறைவடையும் போதே கதவு அடைக்கப்படுதலும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லல அப்படின்ற. அப்போ the door will be closed when the last member of the body of Christ shall have been gathered. அப்போ கிளியரா இருக்குது, கதவு அடைக்கப்படுதல் என்பது கடைசி அங்கம் எப்ப மகிமையாக்கப்படுறாங்க அப்பதான் கதவு அடைக்கப்படும். அதே அந்த கதவு அடைக்கப்படுறதுதான் குறிக்குது சபையுடைய நிறைவேறுதல் நடக்குது, முடியுது என்று அர்த்தம். இப்படித்தான் பிரதர் ரசல் 1915 அருமையா அங்க விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மற்றபடி அவர் எங்கேயுமே பேசல சபை நிறைவடைஞ்சாலும் கூட சபை மாம்சத்துல இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட 1915-16 அவர் பேசின மாதிரி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஓகே சகோதர சகோதரிகளே, இப்போ சேம் கான்செப்ட இன்னொரு இடங்களை பேசுறாரு. இது நீங்க கவனிக்கலாம். we do not think, நம்ம நினைக்கல, the gospel age fully ended in September 1914. ஏன்னா முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி சுவிசேஷ யுகம் நடக்கலாம் என்றுதான் சொன்னாரே ஒழிய கன்ஃபார்மா சொல்லல. ஆனா நடக்கல இல்லைங்களா, சுவிசேஷ யுகம் நடக்கல. சுவிசேஷ யுகம் 1914 முடியல அப்படின்ட்டார். மாறாக எது முடிஞ்சாமா, புறஜாதியாரின் காலம் தான் நிறைவேறிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்றாரு இல்லைங்களா. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, the gospel age, அதாவது சுவிசேஷ யுகம் will not fully end, we believe, until the gospel message ends. அப்போ சுவிசேஷ யுகம் எப்போ முடியும் அப்படின்னா, சுவிசேஷத்தின் நற்செய்தி அது பிரசங்கம் பண்றது, மெசேஜை சொல்லக்கூடிய விஷயம் எப்ப
எப்போ முடியுதோ அப்பதான் சுவிசேஷ யுகமே அங்க முடியறதாக அங்க ஒரு விளக்கத்தை அங்க கொடுக்கிறாரு. அண்ட் தட் அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயம் இல்லைங்களா? அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயம் will be when the door is shut. என்ன அர்த்தம்? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயம் எப்போ முடியும் அப்படின்னா, கதவு எப்ப அடைக்கப்படுதோ அது வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயம் நடக்கும். வேற மாதிரி சொல்லணும்னா, கதவு எப்ப அடைக்கப்படுது அப்பதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது ஸ்டாப் ஆகுது. கதவு அடைக்கப்படுவதுடைய அர்த்தம் என்ன? கடைசி எங்க மகிமையாக்கப்படுறது. அப்ப கடைசியாக மகிமையாக்கப்படும் போது கதவு அடைக்கப்படுதுன்னா அப்பதான் சபையுடைய கம்ப்ளீஷன் நடக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் பிரதர் அங்கே நிறைய இடங்களை பேசியிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம ஒரு சில உதாரணங்களை பார்த்தாச்சு. ஸோ இட் இஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் elect Church of Christ bride will not remain in the flesh. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த பாயிண்ட் அவர் சொன்னதுக்கு அப்புறம், அதாவது இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து பேசுறாங்க, சபை பத்தி சொல்லும் போது will be glorified in the kingdom either before or during great time of trouble. இங்க கூட ஒரு ஒப்பீனியன் தான் கொடுத்திருக்கிறாங்க பிரதர். அதாவது சபையுடைய மகிமையாக்கப்படுதல் மேற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? மகாபத்திரவத்துடைய உச்சத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னார் இல்லைங்களா? இப்ப இன்னொரு தாட் கூட கொடுக்கிறாரு, either before or during. அப்போ இது கூட ரெண்டு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ ரெண்டு தாட் கொடுக்குறாரு. ரெண்டுமே வேற வேற தாட் தான். ஆனா ரெண்டுல ஏதாவது ஒரு டைம் தான் சபையுடைய மகிமையாக்கப்படுதல் நடக்கும். பட் நம்ம எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் பிரதருடைய அங்க ஆராய்ச்சியாக இருக்கிறதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? ஓகே சகோதர சகோதரிகளை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம 5வது பாகத்துடைய மெயின் கான்செப்டுக்கு வர போறோம். அதாவது சபையுடைய மகிமையாக்கப்பட்ட பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னோம் இல்லைங்களா? சோ அது எப்படி இருக்கும்? சோ சபையுடைய மகிமையாக்கப்படுதல், பாபிலோனுடைய அழிவு நடக்குது, பாபிலோனுடைய அழிவை தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியங்கள். சோ இதெல்லாம் 5வது பாகத்துல நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னோம் இல்லைங்களா? அதுல பார்க்க போகிற மிக முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, the smiting of the image in Daniel chapter 2. சகோதர சகோதரிகளே, இப்ப பார்க்க போற சப்ஜெக்ட், இப்ப பார்க்க போற இந்த ஒரு ஆராய்ச்சி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆராய்ச்சி. என்ன சொல்லணும்னா, நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம், நிறைய பேருக்கு இது யோசிக்கிற மாதிரி இருக்கலாம். என்ன சொல்லணும்னா, எதை நம்புறதுனே தெரியல பிரதர் அப்படின்ற ஒரு மனநிலை கூட அங்க போகலாம். சோ எனவே இந்த ஒரு ஆடியோவை நீங்க 1க்கு 2 முறை நீங்க ரெக்கார்டிங் அந்த கேளுங்க. ஒருவேளை கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க, குழம்பிக்க வேண்டாம். ஏன்னா இந்த இப்ப பார்க்க போற விஷயம் எல்லாமே ரொம்ப பிரதர் ரசல் பேசிட்ட ரொம்ப கிளியர் வியூ அவர் கொடுத்துட்ட ரொம்ப கிளியர் பாயிண்ட்ஸ், அது வசனங்களோட இசைஞ்சு வருது. அதுதான் நம்ம கவனிக்கணும். ஆனா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் இதை கேட்கும் போது. நமக்கு பார்க்கலாம் என்ன விஷயம்னு. இந்த ஒரு காரியத்தை பேசிக் கிளாஸ்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? சோ பேசிக் கிளாஸ்ல 5ஆம் உலக பேரரசு அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் 2ஆம் வருகை சப்ஜெக்ட்ல கூட தானியல் 2:44 வசனத்தை மீன் பண்ணி ஒரு காரியத்தை படிச்சிருப்போம் இல்லைங்களா? பேசிக் கிளாஸ்ல கற்றுக்கொண்ட காரியத்தை சற்று நம்ம நினைவு கூறலாம் இந்த நேரத்துல. ஏன்னா இப்ப பார்க்கிற போகிற பாயிண்ட்ஸ் டோட்டலா வேறுபட்டு இருக்கும். பிரதர் ரசல் அவர் கொடுத்துட்ட விளக்கங்களுக்கும் நாம பேசிக் கிளாஸ்ல கற்றுக்கொண்ட காரியங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். சோ நீங்க பொறுமையா நீங்க பாருங்க, பொறுமையா இந்த காரியங்களை கேட்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறோம். தானியல் 2ஆம் அதிகாரம் அதுல 31 ஒரு சில வசனங்களை நாம் கவனிக்கலாம். நீங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்த்திடலாம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும் அதன் மார்பும் புயங்களும்
வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாக்கிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. பாருங்க, இங்க வார்த்தை கவனிக்கிறோம். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து வந்தது, உருண்டு வந்தது. அப்போ இது ஒரு கல் பத்தி பேசுறாரு. அது கைகளால் பெயர்க்கப்படலையாம். அப்போ இது மனுஷனுடைய சித்தத்தினால வரக்கூடிய ஒரு கல் கிடையாது, இல்லைங்களா? அப்போ இந்த கல் எப்படி வருது? அது தேவன்கிட்ட வரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ அந்த கல் பெயர்ந்து என்ன பண்ணிச்சுக்கலாமா, அந்த சிலையை மோதிச்சு. ஆனா கவனிக்கணும், சிலையில எந்த பாகத்துல மோதிச்சுன்னா இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்போ அது எங்கதான் மோதிச்சுனாங்களாமா? பாதங்கள்ல தான் மோதிச்சுன்னு சொல்லிட்டு வசனம் தெளிவா இருக்கு. மோதினதுக்கு அப்புறம் சொல்றாரு நொறுக்கி போட்ட. அப்ப மோதுறது ஒண்ணு, மோதி நொறுக்கி போடுறது என்பது இன்னொன்னு. அப்ப ஒட்டுமொத்த சிலையுமே நொறுக்கி போடுறது ரெண்டாவது விஷயம், இல்லைங்களா? சோ அடுத்து பார்க்கும்போது வசனம் படிக்கிறோம் 35. அப்படி நொறுக்கி போட்டதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, என்னங்க, அது காற்று அவைகளை அடித்து கொன்று போயிட்டுங்களாம். அவைகளுக்கு இடம் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. இது மூணாவது விஷயம். அதுக்கப்புறம் சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. இது நான்காவது ஒரு கான்செப்ட். அப்ப வசன தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மோதுது எங்க? பாதத்துல. ரெண்டாவது ஒட்டுமொத்த சிலையுமே நொறுக்குது, ரெண்டாவது விஷயம். மூணாவது காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிருச்சு. நாலாவது விஷயம், அந்த கல் பெரிய பர்வதமாகி நிரம்பிற்று. இப்ப இந்த 4 ஆர்டர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆர்டர். இதை அப்படியே மனசுல வச்சுக்கலாம். இப்ப சொல்றாரு 42ல அந்த கால் விரல்கள் பாதம் பத்தி படிக்கிறோம், இல்லைங்களா? அதை பத்தி இதெல்லாம் பேசிக் கிளாஸ்ல நம்ம நிறைய படிச்சிருப்போம். அது ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமா இருக்கும். இதெல்லாம் என்ன விஷயம் என்பது நம்ம ஆல்ரெடி தெரியும். எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு என்பது கூட தெரியும், இல்லைங்களா? இப்ப நம்முடைய மெயின் கான்செப்ட் எங்க வந்துடலாம்னா 44ஆம் வசனத்துக்கு வந்துடலாம், இல்லைங்களா? இப்ப அவர் கொடுக்கூடிய விளக்கம் தான் கவனிக்கணும். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அப்போ இந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு கொடுக்க விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து ஊர்ந்து வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம்ம அநேக முறை பேசிக் கிளாஸ்ல படிச்சிருப்போம். அநேக பேசிக் கிளாஸ்ல இந்த வசனங்கள் நம்ம எடுத்திருப்போம், விளக்கங்கள் எடுத்திருப்போம். ஏற்கனவே தெரியும் இதோடைய மீனிங் என்ன என்பதை நம்ம ஆல்ரெடி பேசிக் கிளாஸ்ல கற்றுக்கொண்டிருக்கிறோம், இல்லைங்களா? சோ இப்போ இது நம்ம கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த சார்ட் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, இல்லைங்களா? இதெல்லாம் என்ன குறிக்குது, அந்த 4 விதமான மெட்டல்ஸ் என்ன குறிக்குது, அதெல்லாம் நம்ம பேசிக் கிளாஸ்ல படிச்சிருப்போம். அதே போல இந்த கல் எதை குறிக்குதுன்னா அது ராஜ்யம் என்று நம்ம கற்றுக்கொண்டிருப்போம், இல்லைங்களா? அப்ப அந்த ராஜ்யம் எப்ப வந்துச்சுன்னா 1874 வந்ததாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப அந்த கல் எப்ப மோதிச்சு? அது கூட என்ன சொல்றாங்கன்னா 1914 1914ல அந்த கல் மோதிச்சு அப்படின்ற கூட விளக்கம் கூட பேசிக் கிளாஸ்ல கொடுக்கப்படுவது இருக்குது. இன்னும் சில பேசிக் கிளாஸ்ல எப்படி பிரசன்டேஷன் வருதுன்னா 1874லயே இந்த கல் மோதிருச்சு அப்படின்ற விளக்கமும் கூட நம்ம மத்தியில பேசிக் கிளாஸ்ல எடுப்பது ஒரு விஷயமா இருக்கு, இல்லைங்களா? ஓகே, இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள். பட் இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஒரு தானியேல் 2ஆம் அதிகாரத்துடைய இந்த ஒரு விஷயத்தை பற்றி பிரதர் ரசல் என்ன பேசியிருக்கிறாங்க இப்ப நாம பார்க்க போறோம். ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். நீங்க கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கலாம். இந்த ஒரு இமேஜ், அதுல அந்த கல் மோதி நொறுக்கி பர்வதமாக கூடிய ஒரு காரியம், இது என்னவென்று பார்க்கும்போது இந்த விஷயம் எதை குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய
ராஜ்யம் கண்ணுக்கு தெரியும்படியாக இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுதலை குறிக்குது. இதுதான் இந்த ஒரு தானியேல் 2ஆம் அதிகாரத்துடைய மிக முக்கியமான கான்செப்டா இருக்கு. சோ கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுறது, the inauguration of Messiah kingdom in the world. அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கும் போது இத பத்தி பிரதர் இன்னும் விளக்கம் கொடுக்கறாங்க. ரீப்ரிண்ட் 5526ல இந்த ஒரு பிக்சர், இப்ப பார்த்த இந்த ஒரு பிக்சர், இந்த கல்லை வந்து அடிக்குது இல்லைங்களா, அந்த சிலையை நொறுக்குது இல்லைங்களா, இது என்ன காமிக்குதுன்னா புறஜாதியாரின் காலத்துடைய முடிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கல் வந்து அந்த சிலையை நொறுக்கக்கூடிய விஷயம், அடிக்கிற விஷயம் எதை குறிக்குதுன்னா புறஜாதியாரை குறிக்குது. அப்ப புறஜாதியாரின் ஆளுகை அல்லது புறஜாதியாரின் காலங்களுடைய முடிவு என்று இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் நமக்கு காண்பிக்கிறதாக அங்க பிரதர் அங்க பேசுறான். இதெல்லாம் நம்ம பேசிக் கிளாஸ்ல கற்றுக்கொண்ட பாயிண்ட்ஸ் தான். ஆனா இப்படி சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, ரீப்ரிண்ட் 5526 பேஜ் 4ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு கல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டோன் வாஸ் டு ஸ்மைட் the image upon the feet and break them to pieces. அந்த கல் என்ன பண்ணுது, பாதத்துல மோதி சுக்குநூறா நொறுக்கி உடைக்குது இல்லைங்களா. அது வந்து எப்போ சொல்றாருன்னா in the end of the age, யுகத்தின் முடிவுல இருக்கும் என்று அங்க பிரதர் சொல்றான். அப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்த கல்லு வந்து மோதி நொறுக்கக்கூடிய காரியம், smite the image and break them to pieces. மோதி நொறுக்கிறது, மோதி நொறுக்கிறது ரெண்டு விஷயம். மோதுறது ஒண்ணு, நொறுக்கிறது ஒண்ணு. இந்த ரெண்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஆயத்த படிகள் அப்படின்றார். The preparatory step to the establishment of Messiah kingdom. எது? ஸ்மைட் அண்ட் பிரேக், மோதுறது நொறுக்கிறது. இதெல்லாம் ஒரு ஆரம்ப படிகள். எதுக்கு? கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்காக இல்லைங்களா. அப்போ சகோதர சகோதரிகளை இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, சபை நிறைவடைந்த பின்னாடி எவ்வளவு காலம் கழித்து இல்ல எவ்வளவு என்ன விஷயங்களுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியும்படி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்ற காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்ப இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அந்த கல் வருது ஒரு விஷயம், கல் மோதுது ரெண்டாவது, அதுக்கப்புறம் நொறுக்குது. இதெல்லாம் ஆயத்த வேலைகள், இது ஆயத்த படிகள், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான விஷயம். சரி, இது நம்ம இன்னும் தெளிவா பாக்குறதுக்காக இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கல் வருது இல்லைங்களா, அந்த சிலையை மோதக்கூடிய கல், அது எதை குறிக்குது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் உருண்டு வருது இல்லைங்களா, அதோடைய அர்த்தம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மோதுறது, அந்த மோதுறதுடைய அர்த்தம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நொறுக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஆயத்த படிகள். இதெல்லாம் நடந்தாதான் அதுக்கப்புறம் தான் ராஜ்யத்துடைய ஸ்தாபனம் பூமியில நடக்கும் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை பத்தி பார்க்க போறோம், அந்த கல் எதை குறிக்குது. பேசிக் கிளாஸ் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம், ராஜ்யம் எப்ப வந்துச்சு, 1874ல ராஜ்யம் வந்துச்சு. இது நம்ம பேசிக் கிளாஸ்ல கற்றுக்கொண்ட ஒரு காரியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பார்க்க போறோம். சோ நம்முடைய மனக்கண்களை நம்ம தெளிவாக்கலாம், முழு கான்சென்ட்ரேஷன் கொடுங்க, முழு கவனம் அங்க கொடுக்க வேண்டி இருக்குது. சோ நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் அவருடைய எழுத்துக்களுக்கு. சோ இப்போ நம்ம பார்க்க போறோம், கல் எதை குறிக்கிறது பார்க்கலாங்களா. சொல்றாரு பாருங்க, வால்யூம் 1ல பேசுறாரு. வால்யூம் 1 ரொம்ப ஏர்லி ரைட்டிங்ஸ், அப்பவே பிரதர் ரொம்ப தெளிவா தான் பேசுறாங்க இந்த கல் பத்தி. கைகளால் பெயர்க்கப்படாத, the stone cut out of the mountain without hands.
பார்த்தோம் இல்லைங்களா, கைகளால் பெயர்க்கப்படாத கல் அது என்ன பண்ணுச்சுங்களாமா, மோதிச்சு அதுக்கப்புறம் நொறுக்குச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அது எதை குறிக்குது, அந்த கல் எதை குறிக்குது? ரெப்ரசன்ட், வார்த்தை கவனிக்கணும், ரெப்ரசன்ட் கிங்டம் அப்படின்னு பிரதர் பேசவே இல்லை. மொட்டையா கிங்டம் பேசல, மாறாக என்ன பேசுறாரு பாருங்க, represent the true church, the true church, the kingdom of God. அப்போ தேவனுடைய ராஜ்யம் சொன்னாலும் தேவனுடைய ராஜ்யம் என்பது எது அப்படின்னா சபை அப்படின்றார். அப்ப அந்த கல் எதை குறிக்குது? சபை. அப்ப அந்த கல் யார் உருவாக்குனா? மனுஷங்க உருவாக்குனா இல்ல, அது கைகளால் பெயர்க்கப்படல. அப்போ அது யார் கட் அவுட் பண்ணது? யாரு? பிதாவாகிய தேவன். அப்ப இந்த உண்மை சபை அவங்க தான் குறிக்கிறாங்க இந்த கல். இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, ட்ரூ சர்ச் சொன்னாலும் எத்தனை பேர் சொல்றாரு பாருங்க, when complete, when entirely cut out, it will smite and destroy the kingdom of this world. 144,000 நிறைவடையும் போதுதான் இந்த கல் கைகளால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து வருகிறதாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப மலையிலிருந்து உருண்டு வர கல் எதை குறிக்குதுன்னா 144,000 பேர். அப்ப அந்த ஸ்டோனு அடிக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டோன் எதை குறிக்குதுன்னா சபையை குறிக்குது, மகிமை அடைந்த சபையை குறிக்குது. இதுதான் அர்த்தம் சகோதர சகோதரிகளே. இது அப்போ அந்த அந்த பிரதருடைய எழுத்துக்கள் படி பார்க்கும்போது அந்த சிலையை நொறுக்கக்கூடிய கல் அது எப்போ நடக்குது, எப்போ மோதுது அப்படின்னா சபை மகிமை அடைந்த பின்னாடி. பார்க்கலாம், ஓவர்லேண்ட் மந்த்லில பிரதர் பேசுறாங்க 82வது பக்கத்துல அந்த கல்லை பத்தி. Not until the church shall have been completed, அதாவது அந்த கல்லு மோதுது இல்லைங்களா, அந்த மோதுறது சபை நிறைவடைறதுக்கு முன்னாடியே நடக்காதுங்களாம், நிறைவடைந்ததுக்கு பின்னாடித்தான் நடக்கும்ன்ற. Not until the last member shall have been changed from earthly to heavenly condition, இல்லைங்களா. சோ அதுக்கப்புறம் தான் இந்த அந்த சிலையை மோதுறது நொறுக்கிறது எல்லாமே நடக்கும். சபை நிறைவடைந்ததுக்கு பின்னாடித்தான் அந்த கல்ல மோதிர விஷயமா இருக்கட்டும் நொறுக்கிற காரியமா இருக்கட்டும் நடக்கும் அப்படின்றார். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம யோசிக்கணும், இப்போ பேசிக் கிளாஸ்ல படிச்ச மாதிரி அந்த கல் சிலைய மோதிரிச்சா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, பேசிக் கிளாஸ்ல படிச்ச மாதிரி 1874லயே அந்த கல் வந்துருச்சு நம்ம சொன்னோம்னா பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல அப்படி இல்ல, இல்லைங்களா. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, 1915வது வருஷம் ரீப்ரிண்ட் 5717, the smiting of the image, அந்த சிலையை மோதக்கூடிய காரியமானது அதுக்கப்புறம் மோதி என்ன பண்ணுதுங்க, நொறுக்குது இல்லைங்களா, நொறுக்கி தூள் தூள் ஆக்குது இல்லைங்களா. அது will come not from the church in the flesh, மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை மாம்சத்தில் இருக்கும் போதே இந்த சிலையை மோதக்கூடிய காரியம் நடக்காது அப்படின்ற. இதுல 1915க்கு பின்னாடி பேசுறார். இன்னும் சொல்லணும்னா 1914 புறஜாதியாரின் காலம் நிறைவேறினாலும் காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா தெளிவா சொல்றாரு, அந்த சிலைய மோதிர விஷயம் சபை நிறைவடையாமல் நடக்காது. இதுதான் பாயிண்ட், இல்லைங்களா. பட் ஃப்ரம் தி சர்ச் இன் தி கிங்டம் க்ளோரி. எவ்வளவு அழகான பாயிண்ட் பிரதர் அங்க பேசுறாங்க இல்லைங்களா. அப்ப நமக்கு அநேக இந்த பாயிண்ட் படிக்கும் போதே கேள்விகள் மனசுக்குள்ள நிறைய வரும். என்ன இது இப்படி இருக்குது பிரதர், இப்படி சொல்லியிருக்கிறாங்களா, அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? 1914 புறஜாதியாரின் காலம் நிறைவடைஞ்சிருச்சு, ஆமா. ஆனா சொல்றாரு சபை நிறைவடையாமல் இந்த கல்லு அடிக்காது. ஏன்னா அந்த கல்லு எதை குறிக்குதுன்னா மகிமை அடைந்த சபை. அப்ப சொல்லுங்க, இன்னைக்கு 2020 இருக்கும். 1914 புறஜாதியாரின் காலம் நிறைவடைஞ்சிருச்சு. இப்ப கேள்வி, சபை இன்னும் நிறைவடையல அப்படின்னா
சிலையை மோதக்கூடிய சம்பவம் இன்னமும் நடக்கவில்லை தானே, இல்லைங்களா சகோதர சகோதரிகளே? ஸோ இதுதான் பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் அடுத்த ஒரு ரீப்ரிண்ட் நம்பர் 5632ல பேசுறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தாட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 5632ல இது வந்து இந்த ஒரு ஆர்டிகளுக்கு முன்னாடியே பிரதர் பேசின வார்த்தைகள். அதாவது இந்த வார்த்தைகள் ஏன் பேசினார் என்பதை இதனுடைய 5Bல நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்றாரு இந்த தாட்ல, ரீப்ரிண்ட் 5717ல சபை மகிமை அடையாமல் இது நடக்காதுன்றாரு இல்லைங்களா? ஆனா பாருங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாருங்க. முன்னாடி அதாவது 1914 முடிஞ்சு 15 ஆரம்பிக்குது இல்லைங்களா? அந்த ஒரு காலகட்டத்துல பிரதர் பேசுறான். என்ன பேசுறாங்கன்னா, இப்பவே உலகத்தின் ராஜ்யங்கள் நொறுக்கப்படுகிறது, அது நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அதனுடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, ஆனா இன்னும் நிறைவேறல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கொடுக்குறாங்க. சின்ன ஒரு தாட் கொடுத்துட்டு இல்லைங்களா, அதுக்கப்புறம் பாருங்க ரீப்ரிண்ட் 5673 இல்லைங்களா, இது வந்து 6232, இப்ப 73. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றாரு, அடிக்கப்படுதல், சிலையை அடிக்கிறது அது நடக்கல, இனிமேல் தான், இஸ் நியர் அட் ஹேண்ட் அப்படின்னு என்ன பண்றாங்க தெரியுங்களா? அங்க பிரதர் பேசுறான். அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் 1914 புறஜாதியாரின் காலம் முடிஞ்சு, அது ரொம்ப கன்ஃபார்மா ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த முதலாம் உலக போர் இல்லைங்களா, ஐரோப்பிய தேசங்கள்ல போர் மூழ்ச்சு. அப்போ பிரதர் ரசல் அவங்க கணிச்சாங்கன்னா, சபை இன்னும் நிறைவடையல, அதுவும் பிரதர் பேசிட்டான். சபை இன்னும் மகிமையாக்கப்படல, அதுவும் பேசிட்டான். அப்ப சபையின் மகிமையாக்கப்பட்டா தான் அந்த சிலையை நொறுக்கிற விஷயமும் நடக்கும்ட்டார். அப்ப இப்ப நம்ம மத்தியில போயிட்டு இருக்கிற இந்த உலக போர் எதை குறிக்குதுன்னா, அந்த உலக போர் தேசங்களை பலவீனப்படுத்துது. ஏன்னா அந்த சிலையை ஈஸியா நொறுக்கணும் அப்படின்னா சிலை வீக் ஆகும் இல்லைன்னா, சிலை வீக்கானா தான் நொறுக்க முடியும் ஈஸியா. அப்ப இந்த சிலையை வீக்காக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த போர் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா பிரதர் பேசுறான். அப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த முதலாம் உலக போர் தேசங்களை பலவீனப்படுத்துது. கூடிய சீக்கிரத்துல சபை வாய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அடிக்கக்கூடிய காரியம் நடக்கும் என்று அங்க பேசுறாங்க. அது எப்பனா, அது மகா உபத்திரவ காலத்துடைய உச்சத்துல இது நடக்கும் என்று அங்க பேசுறதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப ஆக மொத்தத்துல ரொம்ப கிளியர், சபை மகிமை அடைந்ததுக்கு பின்னாடி தான் இந்த சிலையை அடிக்கக்கூடிய காரியம் நடக்கும். இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப கிளியர். அடிஷனல் ஒரு பாயிண்ட் பிரதர் கொடுக்குறாங்க, அப்படி அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த சிலை, அந்த தேசங்கள் பலவீனமாகணும், வீக் ஆகணும். அதற்கு பிரதர் டைம்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த உலக போர் வந்து தேசங்களை பலவீனப்படுத்துது இல்லைங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் பிரதர் அங்க கொடுக்குறாங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம 5வது பாகம் Bல பார்க்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். சேம் பாயிண்ட் 1915 5716ல கிளியரா பேசுறாங்க. சபை மகிமையில போனதுக்கு அப்புறம் தான் இந்த சிலையை அடிக்கக்கூடிய சம்பவம் நடக்கும் என்று அங்க பேசுறாங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, ஸ்மைட்டிங் ஆஃப் தி இமேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட். இப்ப அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. இது வந்து ரீப்ரிண்ட் 5854ல 1916வது வருஷத்துல இப்ப பேசுறாரு. அதே பாயிண்ட் தான் பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. அந்த சிலையை மோதக்கூடிய கல், இட் இஸ் அப்பான் தி ஃபீட் ஆஃப் தி இமேஜ். அப்போ இந்த சிலையை மோதக்கூடிய சம்பவம் அது நடக்கும், அது குறிக்குது அர்மகதோன் அப்படின்றார். அப்ப அந்த கல்லு வந்து மோதக்கூடிய சம்பவம் எதை குறிக்குதுங்களாமா? அர்மகதோன். அப்போ சபை நிறைவடைந்த பின்னாடி தான் அது வந்து மோதும் போது அர்மகதோன் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த சிலையை டோட்டலா நொறுக்குது இல்லைங்களா, அது எல்லாம் அர்மகதோன்ல நடக்கும் என்று கண்டுபிடிக்கிறோம். நம்முடைய 5வது பாகம் Bல அர்மகதோன் பத்தி ரொம்ப விவரமா படிக்க போறோம் சகோதர சகோதரிகள். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி இப்ப நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே தேவன் வந்து என்ன பண்ணுவார்களாமா, ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப கேள்வி, அந்த
அந்த ராஜாக்களின் நாட்களிலே அப்படியுடைய அர்த்தம் என்ன கண்டுபிடிக்கணும். பேசிக் கிளாஸ்ல நம்ம ஒரு விளக்கம் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைங்களா? அதாவது 1914 புறஜாதியாரின் காலம் முடியுது. அதுக்கு முன்னாடியே 1874 தேவன் ராஜ்யத்தை எழும்ப பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு விளக்கத்தை பேசிக் கிளாஸ்ல கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த விளக்கம் கூட ரீசனபிளா தான் இருக்குது இல்லைங்களா? ரீசனபிளா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்முடைய ஸ்டடியோடைய நோக்கம் என்னன்னா, வாட் பாஸ்டர் ரசல் செட் இல்லைங்களா? சோ பிரதர் ரசல் அவர் கொடுத்துட்ட விளக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ பிரதர் கொடுத்தபடி பார்க்கும்போது அந்த ராஜாக்களின் நாட்களிலே உடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிலை இன்னும் முழுமையாக நொறுக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். அப்போ சிலை நொறுக்கப்படுவதற்கு முன்னாடியே தேவன் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அதுதான் அந்த கல்லுன்னு பார்த்தோம். இப்போ இதோடைய விளக்கம் என்ன? இப்போ ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்கலாம். முதல்ல அந்த ராஜ்யம், தேவன் அழியாத ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார்னு படிச்சோம் இல்லைங்களா? அது எப்போ? இது பிரதர் ரசல் 1914 பின்னாடி 1915 ஆரம்ப நாட்கள்ல அவர் எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீப்ரிண்ட் 5631 எதிர்பார்த்தாரு. வாட் டைம், எப்போ இது நடக்கும்? எது நடக்கும்? அந்த ராஜாக்களின் நாட்களிலே அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா அந்த ராஜாக்களின் நாட்களிலே தான் தேவன் ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் படிச்சு சொல்லிங்களா? எழும்ப பண்ணுவார், செட்டப் இன் பவர். அப்படின்னா அது எந்த டைம்ல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுட்டு அவரே விளக்கம் கொடுக்கிறாரு. டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ராஜ்யத்தை எழும்ப பண்ணக்கூடிய ஒரு காரியம் எப்போ அப்படின்றதுக்கான பதில் கொடுக்கிறாரு பாருங்க. அதுக்கு சில ஸ்டெப் இருக்குன்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஏன்னா ராஜ்யத்தை எழும்ப பண்றது ஒரு இன்ஸ்டன்டா நடந்து முடியறது இல்லைன்ற, அது கூட ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் எப்படின்னா, அதான் சொல்றாரு செட்டிங் அப் அப்படின்ட்டு. செட்டிங் அப்னா அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம். அது துவங்குது 1878 முதலாம் உயிர்த்தெழுதல்ல சபை மகிமையாக்கப்படுறாங்க. உயிர்த்தெழுதலுக்குள்ள போறாங்க இல்லைங்களா? ஆனா 144,000 அன்னைக்கு உயிர்த்தெழுதல் நடக்கிறது இல்ல. மாறாக 144,000 பேருடைய உயிர்த்தெழுதல் துவங்குது 1878. மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருக்கிறாங்க. அது அப்படியே போகுது. எது வரைக்கும்னா, உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மகிமையாக்கப்படுற வரைக்கும். அப்ப பிரதர் சொல்லும் போது 1878 ஆரம்பிக்குது சொல்றாரு. அதுக்கப்புறம் சபை ஒட்டுமொத்த சபை மகிமையாக்கப்படுற வரைக்குமே அது போகுதுன்றாரு. அப்பதான் சொல்றாரு பாருங்க, the work of setting up the kingdom we understand என்னன்னா, be progressing from the date 1878 ஸ்டார்ட் ஆயிட்டு is now merely lacking the last members of the church class. அதாவது எப்ப பேசுறாரு? 1915 துவக்கத்துல பேசுறாரு. ராஜ்யத்தை எழும்ப பண்ற விஷயம் தொடங்குச்சு 1878. இன்னமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் கடைசி பாதகங்கள் பூமியில இருக்கிறாங்க. எனவே இந்த கல் ராஜ்யத்தை எழும்ப பண்ணக்கூடிய விஷயம் இன்னமும் முடியவில்லை என்று அங்க பேசுறாங்க. அப்ப எப்ப கடைசியங்க மகிமையாக்கப்படுறாங்க? அப்பதான் சொல்றாரு, when these shall have taken their places as a members of the church in glory, the kingdom will be fully set up. எப்போ கடைசி அங்கங்கள் மகிமையாக்கப்படுறாங்க, அப்பதான் அந்த வசனம் நிறைவேறும். தேவன் ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அப்படின்ற வார்த்தை நிறைவேறும். அப்ப ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் என்ற விஷயம் 1874 இல்ல. அந்த ஒரு கான்செப்ட்ல பிரதர் பேசாம சபைய பத்தி அங்க பேச, சபை எப்போ நிறைவடைஞ்சு மகிமையாக்கப்படுவாங்க அப்பதான் கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே, ராஜ்யம் எழும்ப பண்ணுவார். ஏன்னா பைபிள்ல ராஜ்யம் என்ற விஷயம் 1000 ஆண்டு அரசாட்சியும் குறிக்கும், சபையையும் குறிக்கும். 2 மீனிங் நம்ம இருக்கு இல்லைங்களா? பைபிள்ல 2 மீனிங் இருக்கு. சில இடங்கள்ல 1000 இயர் பத்தி அங்க பேசப்பட்டிருக்கும். கர்த்தர் இயேசு பேசின ஓமைகள்ல நிறைய ஓமைகள் பாத்தீங்கன்னா சபையை குறிச்ச ஓமைகளா இருக்கும். ஆனா என்ன வார்த்தை பயன்படுத்திருப்பாருன்னா ராஜ்யத்தின் ஓமைகள் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா ஆக்சுவலி சபையை பத்தி தான் பேசியிருப்பாரு. ஆனா ராஜ்யத்தின் ஓமைகள் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க.
இப்ப பிரதர் ரசல் அவர் எடுத்துட்ட மீனிங் வந்து 1000 இயர் பத்தி பேசாம அந்த ராஜ்யத்தை எலும்ப பண்ற விஷயத்தை உடைய அர்த்தம் என்னன்னா, அந்த கல் எதை குறிக்குதுன்னா 1,44,000 பேர் மகிமை அடைந்த சபை. அதுதான் குறிக்குது ராஜ்யத்தை எலும்ப பண்றது. இப்ப அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லைங்களா? என்ன கேள்வி? சரி, அப்படின்னா வசனம் சொல்லுது ராஜ்யத்தை எலும்ப பண்ணுவார் என்று படிச்சோம் இல்லைங்களா? எப்போ? ராஜாக்களின் நாட்களிலே அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா? இப்ப அந்த ராஜாக்களின் நாட்களிலே உடைய அர்த்தம் என்ன? ஏன்னா நமக்கு தெரியும் 1914 புறஜாதியாரின் காலம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த ராஜ்யத்தை எலும்ப பண்றது கூட முன்னாடி தானே நடக்கணும். ஆனா 1914 பின்னாடி இன்னும் சபை மகிமையாக்கப்படலையே. இப்ப வரைக்கும் இந்த மகிமையாக்க முழுமையா ஆகல, நிறைவடையல. அப்ப எப்படி அந்த ராஜாக்களின் நாட்களிலே அப்படின்ற வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நியாயமான கேள்வி இல்லைங்களா? கண்டிப்பா நியாயமான கேள்விதான். இத கூட நம்ம பிரதருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி வசனங்கள் இப்ப நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது. வசனம் படிச்சுட்டு இப்ப அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனம். 1914 புறஜாதியாரின் காலம் நிறைவடைந்தது உண்மை. அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ராஜாக்களின் நாட்களிலே அப்படி சொல்றாருன்னா அது என்ன மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வசனத்தை பார்க்கலாங்களா? நல்லா கவனிக்கணும். நியாய சங்கம் உட்கார்ந்தது. இது ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் படிக்கும் போது டக்குன்னு மைண்டுக்கு என்ன கிளிக் ஆகும்? போர்க் மார்க்கம் வந்து 1799 அதனுடைய ஆளுகை பிடுங்கப்பட்டுச்சு. ஞாபகம் இருக்குங்களா? ஆளுகை பிடுங்கப்பட்டுச்சு. இப்ப இந்த வசனம் நம்ம 1799க்கு நாம கம்பேர் பண்ணோம்னா வசனம் சொல்லுது எரிகிற, பாருங்க, மிருகம் கொலை செய்யப்பட்டது. இது ஒரு பாயிண்ட். அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. என்ன அர்த்தம்னா இது பாபிலோனுடைய அழிவை பத்தி பேசக்கூடிய வசனமாக அங்க இருக்கு. கரெக்டுங்களா? இப்ப 1799 பாபிலோன் மீதான அழிவு தொடங்குச்சே ஒழிய 1799 பாபிலோன் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? பாபிலோனுடைய ஆளுகை வேணா பிடுங்கப்பட்டுச்சு ஒழிய பாபிலோனுடைய அமைப்பு இன்னைக்கு வரைக்குமே சர்ச் அண்ட் ஸ்டேட் இல்லைங்களா? அந்த களிமண், அப்புறம் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம், களிமண்ணும் அந்த இருவும் கலந்திருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் இப்ப வரைக்குமே இருக்கே. ஆமா, இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா அந்த பார்த்த அந்த சிலை அது குறிக்குது கடைசி அந்த பாதம் குறிக்குது பாபிலோனுடைய அமைப்பு. அது எல்லாம் ஆளுகை பிடுங்கப்பட்டாச்சு. ஆனா இன்னமும் இருக்குது. எது வரைக்கும் இருக்கும்? அது அழிக்கப்படக்கூடிய வரைக்கும். இப்ப இத பத்தி கண்டுபிடிக்கலாம். சொல்றாரு பாருங்க. இப்போ இந்த வசனம் சொல்லுது பாபிலோனுடைய அழிவு நடக்கும். பாபிலோனுடைய அழிவு நடக்கும் போது இல்லைங்களா, அந்த சமயத்துல மற்ற மிருகங்களுடைய ஆளுகை இல்லாமல் இருக்கும். அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயம் ஆக மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப அந்த சிலை உடைய ஆளுகை காலம் முடிஞ்சு போச்சு. 1914 முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஆனா இன்னும் அந்த சிலை இருக்கா இல்லைங்களா? இருக்கு. எது வரைக்கும்? காலமும் சமயம் ஆகும் மட்டும். அப்போ இங்கதான் கண்டுபிடிக்கிறோம் அந்த ராஜாக்களின் நாட்களிலே அவருடைய அர்த்தம் என்னன்னா அவங்க எல்லாம் ஆளுகைக்குள்ள இருப்பாங்க என்ற அர்த்தம் மாத்திரம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா 1914 ஆளுகை எல்லாம் பிடுங்கப்பட்டாச்சு இல்லைங்களா? 1914 பின்னாடியும் இன்னமும் அந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஆளுகை இன்றி இருக்கிறாங்க. ஆளுகை தான் நீக்கப்பட்டு சொல்லிய அந்த உயிர் அங்க இருக்குது. ஆனா அது பாருங்க, அது மற்ற மிருகங்கள்லாம் அந்த முதல் 3 ராஜ்யங்கள். ஆனா அந்த 3 ராஜ்யங்கள்
அது கூட அழிவு இருக்குது, அது அர்மகதோன் நடக்கும். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி பாபிலோன் அழிக்கப்பட்டு விடும். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த வசனத்துக்கான விளக்கத்தை தான் பிரதர் ரசல் அங்க பேசியிருக்கிறாங்க. இதுல பாருங்க, ஹார்வெஸ்ட் கிளீனிங்ல ஒரு விளக்கம் கொடுக்கிறான். அதாவது பிரதர் ரசல் அவர் நாட்கள் பேசுறார். 1799 அந்த பாபிலோன் மீதான அந்த ஆளுகை பறிக்கப்பட்டாச்சு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த 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 மண்ணும் களிமண்ணும் இரும்பும் கலந்த கலவை இப்ப வரைக்கும் இருக்குன்றார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆளுகை தான் பிடுங்கப்பட்டுச்சு. இப்ப அந்த சிலை பாத்தீங்கன்னா ஆளுகை பிடுங்கப்பட்ட நிலையில இருக்குது. இதுதான் சுருக்கமா சொல்லணும்னா. ஆனா இன்னமும் அந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க. அப்படித்தான் பிரதர் அங்க பேசுறாங்க. இன்னமும் அந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருப்பாங்க. இந்த விளக்கத்தை தான் இங்க என்ன பண்றாங்கன்னா அங்க பிரதர் அங்க பேசுறாங்க. அப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப பார்த்தோம் முன்னாடி ஒரு இது, இப்ப இந்த வசனத்துடைய இணை வசனம் நியாயசங்கம் உட்கார்ந்தது படிச்சோம் இல்லைங்களா? இந்த வசனத்துக்கான இணை வசனம் எங்க வருதுன்னா 26 வருது. சேம் அதே கான்செப்ட ரொம்ப விவரமா பேசுறாரு. நியாயசங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தமும், ஃபைனல் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். அந்த முடிவு பரியந்தம்னா முழு எண்டு, அந்த ஒட்டுமொத்த சிலையுமே நொறுக்கி தூள் தூள் ஆகக்கூடிய நிகழ்வு, அதுதான் குறிக்குது முடிவு பரியந்தமும். மிக முக்கியமா இந்த பாபிலோனுடைய அமைப்பு டோட்டலா ரிமூவ் பண்றது, அழிக்க, டோட்டலா அழிச்சு போறது, அது ஃபியூச்சர். அப்ப நியாயசங்கம் எப்ப உட்காரும்? சபை மகிமை அடைந்த பின்னாடி தான் இந்த விஷயங்களே நடக்குது. சபை மகிமை அடைந்த பின்னாடி நியாயசங்கம் உட்காரும் படிச்சோம் இல்லைங்களா? அந்த நியாயசங்கத்துல யார் இருப்பா? சிங்காசனத்துல உன்னதமானவர் உட்கார்ந்துருப்பாரு, கர்த்தர் இயேசு உட்கார்ந்துருப்பாரு, சபையார் கூட வாய்ப்புல இருக்கிறாங்க, 1,44,000 பேர். இப்போ அங்கிருந்து ஜட்ஜ்மெண்ட், அந்த அழிவு, அங்க வாதைகள் அங்க புறப்படும் என்று கண்டுபிடிக்கிறோம். அதுல பாபிலோனுடைய அழிவு முதல்ல நடக்கும். பாபிலோனுடைய அழிவுக்கு பின்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறோம் மிச்சம் இருக்கக்கூடிய உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே அழிந்து போகும் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த முடிவு பரியந்தம் அது குறிக்குது அர்மகதோன்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய அழிவு. அதை பத்தி தான் அங்க பேசப்பட்டு ஃபைனல் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். அப்ப 1914 சகோதர சகோதரியே ஆளுகை மட்டும்தான் பறிக்கப்பட்டிருக்கே ஒழிய இன்னும் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கல. ஏன்? ஏன்னா அது எப்ப நடக்கும்னா கல் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். கல் இன்னும் வரல. அதனாலதான் இப்ப வரைக்கும் பாபிலோன் அமைப்பு பாத்தீங்கன்னா ஆளுகை இல்லாம தான் இருக்கு. ஆனா இன்னும் அந்த மண் களிமண் கலந்த கலவையுடைய செட்டப் இன்னும் இப்ப வரைக்கும் இருக்கு. அதே போல மற்ற ராஜ்யங்கள் இப்ப வரைக்கும் இருக்குது, ஆனா ஆளுகை அற்று இருக்குது. அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் நடக்கணும், பாபிலோனுடைய அழிவு நடக்கும், தொடர்ந்து ராஜ்யங்களுடைய அழிவு நடக்கும் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த விஷயம்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா இது எப்ப நடக்கும் என்று சொல்லும் போது வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு இந்த ராஜ்யங்களுடைய ஆளுகை கொடுக்கப்படுது இல்லைங்களா? இத பத்தி பிரதர் ரசல் அங்க பேசுறாங்க. சோ இப்பதான் நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அந்த ராஜாக்களின் நாட்களிலே உடைய அர்த்தத்தை விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. ரீப்ரிண்ட் 5631ல it was foretold by prophet Daniel that in the days of these king, அந்த ராஜாக்களின் நாட்களிலே சொல்லும் போது ஒரு பாயிண்ட் கிளியர், அந்த ராஜாக்கள் முற்றிலுமாக தூக்கி எறியப்படக்கூடிய காலத்துக்கு முன்னாடி, அந்த பாயிண்ட் தான் இங்க பேசுற. ஆனா பிரதர் ரசல் எதிர்பார்த்தாங்க, 1914 எதிர்பார்த்தாங்க, அப்ப நடக்கும் என்று எதிர்பார்த்தாங்க, ஆனா நடக்கல இல்லைங்களா? ஆனா இப்போ 1914 ஆளுகை என்னமோ போயிருச்சு, ஆனா இன்னும் என்ன ஆகலைங்க, their utter overthrow இன்னும் நடக்கல. அதுதான் பாயிண்ட். அப்ப இந்த ராஜாக்களின் நாட்களிலே சொல்லும் போது ஆளுகை இல்லாம தான் இருப்பாங்க, ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவர்கள் முற்றிலும் அழிக்கப்படக்கூடிய காலத்துக்கு முன்னாடி. அப்பதான் தேவன் என்ன பண்றாங்க, the God of heaven, பரலோகத்தின் தேவன்
என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணி 1,44,000 நிறைவு அடைந்ததுக்கு பின்னாடி தான் அந்த சிலையை என்ன பண்ணுங்களாமா, அடித்து நொறுக்கும். which should smite and break in pieces all the kingdoms of men. அப்போ அந்த ராஜாக்களின் நாட்களே என்ற வசனத்துக்கு பிரதர் கொடுக்கக்கூடிய விளக்கம் ரொம்ப அருமையா இருக்குது, புரியும்படியா இருக்கு. 1914 ஆளுகை தான் போயிருச்சே ஒளிய, இப்பவும் அந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆளுகை இல்லாம இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமா சபை நிறைவடைந்ததுக்கு பின்னாடி தான் அழிவு தொடங்கும். அதுல முதல்ல எங்க மோதுது பாத்தீங்கன்னா பாதத்துல மோதுது, குறிக்குது பாபிலோனுடைய அழிவிலிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும். இப்படித்தான் நம்ம இந்த ஒரு ஆர்டர்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி ராஜ்யங்கள் எல்லாம் சுக்குநூறாக்கப்படும் சொல்லிட்டு, when these kingdoms would be given to the people of the saints of the most high. அதாவது தேவன் என்ன பண்ணுவாராமா, அந்த ராஜ்யத்துடைய அதிகாரத்தை உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் மகிமை அடைந்த சபைக்கு தேவன் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் they were to smite them in pieces as a potter of vessel. என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்ப படிச்சீங்களா வசனம், பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது எப்ப நடக்கும்னா அந்த சிலையை அடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ சிலையை அடிக்கிறதுக்கு முன்னாடி ராஜ்யத்தின் சில அதிகாரத்தை மன்னிக்கணும், சில அதிகாரத்தை தேவன் மகிமை அடைந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பாருங்க. அதன் விளைவாக அவங்க அந்த சிலையை அடிப்பாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் சுக்குநூறாக்கப்படும் இல்லைங்களா? இந்த பாயிண்ட் தான் சொல்றாரு, the Lord will take possession of these சில அதிகாரம், ராஜ்யத்துடைய ஆளுகைகள். அந்த ஆளுகைகளை எடுத்து யாருக்கு கொடுப்பாருங்களாமா, சபைக்கு கொடுப்பாரு. ஆனா எதுக்கு முன்னாடி, பிஃபோர் தே ஹேவ் பீன் கம்ப்ளீட்லி ஓவர்த்ரோன் அப்படின்னு ஒரு பாயிண்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்த ராஜ்யங்கள் எல்லாம் சுக்குநூறாக்கப்பட்டு தூக்கி எறியப்படும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே சபைக்கு இந்த ஒரு ஆளுகை அதிகாரம் கொடுக்கப்பட்டு, எப்பனா மகிமை அடைந்ததுக்கு பின்னாடி மகிமையாக்கப்படும் போது, அப்போதான் இந்த ஒரு வல்லமையில அந்த கல் வந்து அந்த சிலையை மோதுகுது என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்பதான் சொல்றாரு, அது வரைக்கும், எது வரைக்கும், சபை மகிமையா அடையிற வரைக்கும், சபை நிறைவு அடையிற வரைக்கும். some of the kingdoms represented in the gentile image. படிச்சோம் இல்லைங்களா? அந்த 1914 புறஜாதியாரின் காலம் என்னமோ நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா அந்த சிலையில இருக்கக்கூடிய ராஜ்யங்களுடைய சில ராஜ்யங்கள் இருக்கும். எது வரைக்கும்? அந்த கல்லு மோதிர வரைக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்ப நம்ம இந்த விளக்கத்தை நம்ம நாட்களுக்கு எடுக்க முடியுமா பிரதர்னா, தாராளமா எடுக்கலாம், தப்பில்லை. இல்ல நம்ம பேசிக் கிளாஸ்ல கேட்கக்கூடிய விளக்கமே ரீசனபிளா இருக்கு என்று எடுத்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ஸ்டடியோடைய நோக்கம் என்னன்னா, பிரதர் ரசல் அவங்க எதிர்பார்த்த காரியத்தை நம்ம நாட்களுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதுதான் நம்ம என்ன பார்க்கணும். அப்போ சபை நிறைவடைந்ததுக்கு பின்னாடி தான் ராஜ்யங்களுடைய அழிவுகள் நடக்கும். பாருங்க, இப்ப இந்த சிலை காமிக்குது ஒரு விஷயம். அந்த சிலைய கல்லு மோதிர வரைக்குமே அந்த சிலை இருக்குது. 1914 ஆளுகை தான் பறிக்கப்படுதே ஒழிய அந்த சிலை இன்னமும் இருக்குது. அப்ப அந்த கல் முதல்ல எங்க மோதுது? பாபிலோன் மேல. ஏன்னா பாபிலோன் இன்னமும் இருக்கா இல்லைங்களா? ஆளுகை போயிருச்சு 1799, ஆனா இன்னமும் இருக்குது. அப்ப முதல் மோதக்கூடிய விஷயம் பாபிலோனுடைய அழிவுல இருந்து ஆரம்பிக்குது. வாதைகள் ஊற்றப்படுது இல்லைங்களா? அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உலகத்தின் ராஜ்யங்கள் அதோடைய அழிவு பிற்பாடு துவங்கும் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த உலகத்தின் ராஜ்யங்களுடைய அழிவு எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அப்படி அது என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கும் என்பதை நம்ம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். அது கூட பிரதர் ரொம்ப அழகா புரியும்படியா பிராக்டிக்கலா சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அது நம்ம என்ன பண்ண போறோம்னா, சகோதரிகளே நம்ம பார்க்க போறோம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே காத்து வழிநடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.